அத்தியாயம் 7. இளஞ்சிவப்பு பட்டுடுத்தி தங்க நிற ரவிக்கை அணிந்து மணப்பெண் போல அழகாக நாணம் கொண்டு சிரித்தது பொன்மாலை பொழுது. சிவந்து நிற்கும் அடிவானத்திற்கு இணையாக மஞ்சள் நிற சுடிதார் அணிந்து கலைந்த சிகையும் படப்படக்கும் இமைகளும் சொடக்கு எடுக்க 10 விரல் போதவில்லை என்று விரலை நெட்டி முறித்து கொண்டு வேப்ப மரத்தின் கீழே அமர்ந்திருந்தாள் தேவகி. எவ்வளோ நேரமா வெயிட் பண்ற? அருகே ஆண்மையின் உருவாய் வந்து நின்றான் சூர்யா. அது இப்போதான் சார் வந்தேன். திக்கி திணறி வந்தன வார்த்தைகள். கூடவே பயபக்தியாய் எழுந்தும் நின்றாள். அப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? பிராக்டிஸ். சரி வா, உங்க கோச் கிட்ட கேட்போம். சலிப்பாக முகத்தை திருப்பி கொண்டாள் தேவகி. என் நிலைமை புரிந்தும் பரிகாசம் செய்யும் இவனை என்ன செய்வது? இவளின் பாவனையில் அவனுக்கே புரியாமல், அவளுக்கு தெரியாமல், இதழுக்கும் நோகாமல் சின்ன புன்னகை சூர்யாவிடம். நான் உன்னை வெளியில அனுப்புனதுல இருந்து இங்கே தானே உட்கார்ந்துட்டு இருக்க, ரைட்? தெரிஞ்சுக்கிட்டே கேட்பீங்களா? ஏனோ அவளுக்கு குரல் கூட உரிமையாக வந்தது. என்ன பிரச்சனை உனக்கு, சொல்லு. ஒன்னும் இல்லையே. பின்ன கிளாஸ் கவனிக்காம பிராக்டிஸ் போகாம இப்படி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. நான் மட்டும்தான் கிளாஸ் கவனிக்கலையா? நம்ம கிளாஸ்ல இருக்கிற பாதி பேராவது கிளாஸ்ல கவனம் இல்லாம தப்பு தவறாதான் உங்க கேள்விக்கு பதில் சொல்லி இருப்பாங்க. அது போக பிராக்டிஸ்னு போய் சொல்லிட்டு நான் மட்டும்தான் இங்க உட்கார்ந்துருக்கேனா? உங்களுக்கு தெரியும் தானே கிரவுண்ட்ல இருக்க பாதி பேர் கிளாஸ் பிடிக்காம இங்க இருக்காங்கன்னு. அப்புறம் ஏன் இந்த அட்டென்ஷன் என்கிட்ட மட்டும்? அதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஏன்னா நீ இது ரெண்டும் பண்றதுக்கு ரீசன் நான். எனக்கு அது நல்லா புரியுதுன்னு அர்த்தம். புரியுதுல உங்களுக்கு? அப்புறம் ஏன் தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேக்குறீங்க? அதனாலதான் கேக்குறேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ நினைக்கிற எதுவும் நடக்காது, சரியா? நீ படிப்புல எப்படி இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்ல ஸ்டேட் பிளேயர். தேவையில்லாம மனசுல எந்த ஆசையும் வளர்த்துக்கிட்டு யார் மேலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு உன் ஃபியூச்சரை கெடுத்துக்காத. அத சொல்லணும்னு தோணுச்சு, அதனால வந்தேன். சார், ஒரு நிமிஷம். அவ்வளவுதான், பேசிவிட்டேன். இதற்கு மேல் உன் விருப்பம் என்பது போல் திரும்பி நடந்தவனை வேகமாக குரல் கொடுத்து நிப்பாட்டினாள் தேவகி. என்ன பிடிக்கலையா உங்களுக்கு? உன்னை பிடிக்கலன்னு உன்கிட்ட யார் சொன்னது? திரும்பி பார்க்காமல் பதில் வந்தது. அப்புறம் ஏன் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? நேரடியாகவே கேட்டுவிட்டாள். உன்னை எதுக்காக நான் ஏத்துக்கணும்? உன்னை நான் ஸ்டூடெண்டா மட்டும்தான் நினைக்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். மக்கா இருந்தாலும் பாடம் சொல்லி கொடுத்து புத்திசாலியா மாற்ற வேண்டியது என் கடமை. அதனால அந்த வகையில உன்னை பிடிக்கும் என்றுதான் சொன்னேன். நீங்க என்ன விரும்பணும்னா நான் என்ன செய்யணும்? பைத்தியக்காரி பைத்தியக்காரி சொன்னதே சொல்லிட்டு இருப்பியாடி? ஆத்திரத்தில் கையை ஓங்கி விட்டான் சூர்யா. மனதை மறைக்க அவளிடம் முகம் காட்டாமல் இவ்வளவு நேரம் திரும்பி இருந்தவன் சொன்னதையே சொல்லி தன்னை மேலும் சஞ்சலப்படுத்தும் அவளின் மேல் கோபம் வரவே அடிக்க பாய்ந்து விட்டான். இவன் நடந்து கொள்ளும் விதத்தில் அவனுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்பதை மட்டுமே கருத்தில் கொண்டிருந்தவள் இப்பொழுதுதான் கவனித்தாள். அவன் தன்னை உரிமையில் அளிப்பதும், இப்பொழுது ஆத்திரத்தில் டி என்று பேசியதும், அடுத்தது உச்சபட்ச அதிர்ச்சியாக அடிக்கவே கை ஓங்கியதும். ஏனென்றால் சூர்யாவை பற்றி அவளுக்கு தான் நன்கு தெரியுமே. கல்லூரி பசங்கள் கேண்டீன் பக்கம் நின்று புகைப்பிடித்து இருக்கும் போது ஒரு வாத்தியாராக கண்டிப்புடன் செயல்படுவான். அதையும் மீறி அவர்கள் இவனை பரிகாசம் செய்யும் பொழுதும் அமைதியாக அவர்களின் சிகாரை வாங்கி கீழே போட்டு அணைத்துவிட்டு அவர்களின் தோலை தட்டி கொடுத்துவிட்டு செல்வானை தவிர ஒருபோதும் கையை ஓங்கியதும் இல்லை, அடிக்க முற்பட்டதும் இல்லை. பேச்சில் கூட அவ்வளவு காரம் இருக்காது. நின்று நிதானமாக பேசினாலும் அந்த பேச்சில் ஒரு அழுத்தம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செய்தே ஆக வேண்டும் என்ற உறுதி இருக்குமே தவிர கோபம் இருக்காது. அப்படிப்பட்ட சூர்யா இப்பொழுது தன் மீது கோபப்படுவதும் உரிமையாக நடந்து கொள்வதிலும் அவனின் மனம் புரிந்து இவளுக்கு சும்மாவே ஆடும் இவளுக்கு இப்பொழுது அவன் கையாலேயே அவள் காலில் சலங்கை கட்டிவிட்டான். இனி எப்படி சும்மா இருப்பாள்? நாட்டிய பேரொழியின் நகல் போன்று ஆடி தீர்த்து விடுவாளே.
அவளின் காதல் பார்வையும் நக்கல் சிரிப்பும் சொல்லாமல் சொல்லியது தான் பங்கமாக சிக்கிவிட்டோம் என்று. இருந்தும் அவளை கண்டிப்புடனும் கோபத்துடனும் பார்த்தவன் ஒரு விரல் நீட்டி எச்சரித்து விட்டு சென்று விட்டான். இங்கு ஒருத்திக்கு அவனின் தடுமாற்றமும் கண்டிப்பாக அடுத்து வாயை திறந்து எது பேசினாலும் மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில்தான் அவன் முகத்தை கோபமாக வைத்து கொண்டு விரல் நீட்டி எச்சரித்து செல்கிறான் என்பது பிடிபடவே மனதுக்குள் குத்தாட்டம் போட்டுதான் எங்கிருக்கிறோம் என்பதையும் மறந்து ஆடிக்கொண்டிருக்கிறாள். இவளை கடந்து செல்பவனுக்கோ குழப்பமான மனநிலையில் இருந்தாலும் உதட்டை தாண்டி வர துடித்தன புன்னகை. நடந்து கொண்டே யோசித்தவனுக்கு தான் அவளை முதலில் பார்த்ததும் பார்த்த மாத்திரத்திலேயே சிறுபிள்ளை என்று தோன்றினாலும் அவளின் கோலி குண்டு விழிகளும் ஆத்திரத்தை அடக்கி கொண்டு அரை வாங்கிய கன்னத்தில் கை வைத்து தன்னையே அவள் பார்த்து கொண்டிருந்த விதமும் பாப்பா என்று அழைத்த போது அவளின் முகத்தில் சொல்லப்படாத ஏக்கங்களும் அவனுக்கு புரியவே செய்தது. முதலில் அந்த சூழ்நிலையில் குழப்பமாக இருந்தவன் பின்பு வீட்டிற்கு சென்றதும் ஏனோ நினைவுகளில் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவளின் முகத்தில் காட்டிய நவரசத்திற்கு காரணம் அப்பொழுதும் புரியாமல் தத்தளித்து கொண்டிருந்தான். ஒரு சிறு பெண்ணை பற்றி எவ்வளவு நேரம் நினைப்பது, தன்னுடைய குணநலங்களில் இது இல்லவே இல்லையே என்று புரியவே தன் மனதை மீண்டும் அவளிடமிருந்து பிரித்தெடுத்து அப்புறப்படுத்த யோசித்தவனுக்கு அது முடியாத காரியமாக இருந்தது. கண்ணை மூடினாலும் ஏனோ கனவிலும் அவளை வந்தாள். அவளின் எண்ணங்களை மறக்க தன்னுடைய கவனத்தை புத்தகங்கள் வாசித்து அதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். அவளின் நினைவு தன்னை நெருங்காது என்று நினைத்தவனுக்கு கடைசியில் அவள் தன்னுடைய மாணவியாகவே வந்து நின்றது. தன்னை அடையாளம் கண்டுகொள்ள மாட்டானா என்று இவனை பார்த்தது, இவனையே சுற்றி சுற்றி வந்தது என்று மீண்டும் மனதில் துளிராக முளைக்க ஆரம்பித்தாள் தேவகி. முதலில் இவனுக்கு புரிந்தது தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளதான் பின்னே சுற்றுகிறாள் என்று நினைத்தவனுக்கு பின்பு அவளின் நடவடிக்கைகளை கவனிக்கும் பொழுது ஒன்று புரிந்தது. அது அவளின் பார்வைகள் சொல்லும் செய்தியில் திடுக்கிட்டுதான் போனான். இது எப்படி சாத்தியம்? இருவருக்கும் வயது வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதை தாண்டி தன்னுடைய மாணவியை தான் எப்படி தவறான எண்ணத்தில் பார்ப்பது? ஏற்கனவே சஞ்சலப்பட்டிருக்கும் மனதிற்கு அவளின் இந்த காதல் பார்வைகள் உள்ளுக்குள் குளிரெடுத்தாலும் இதை வளரவிடக் கூடாது என்று அவனுடைய ஆசிரியர் மூளை அடக்கி வைக்கிறது. இதயத்திற்கும் மூளைக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தில் எதை பின்பற்றுவது என்று புரியாமல் சூர்யா எரிகின்ற தீயில் மேலும் எண்ணெய் ஊற்றுவது போல நாளுக்கு நாள் தேவகியின் காதல் பார்வைகளும் சுற்றம் மறந்து தன்னையே வட்டமிட்டு வருவது. அவளுடைய ஆசை கனவுகள் லட்சியத்திற்கு கூட தான் தடையாக இருந்து விடுவோமோ என்கின்ற பயத்தில்தான் இன்று கண்டிப்பாக இது நடக்காது, இது தேவையும் இல்லை என்று கூற வந்தான். ஆனால் ஒரு வேகத்தில் தன் மனதில் இருக்கும் ஆசைகள் வெளிப்படவே அவளை உரிமையாக கண்டித்தும் விட்டான். பயத்தில் இருந்தவள் இவனுடைய உரிமையான பாஷைகளை கவனித்திருக்க மாட்டாள் என்று இவன் யோசித்திருக்க அவள் கண்டுகொண்டு விட்டாள். அதனால் வந்த குதூகலம்தான் இப்பொழுது தேவகிக்கு. எந்தா சாரே, நான் என்ன ஸ்நேகிக்கின சூர்யா ஓடாத குறையாக வேக எட்டுகள் வைத்து நடந்து கொண்டிருந்தான். அவனின் பின்னே தேவகியின் இந்த குரல் துரத்தி கொண்டிருந்தது. இவ்வளவு நாள் எப்படி எடுத்துக்கொள்வானோ, என்ன பண்ணுவது என்று காதலை வெளிப்படுத்த தயங்கி கொண்டிருந்தவள் இன்று அவன் எடுத்துக்கொண்ட உரிமையின் அர்த்தம் புரியவே இவளும் வெளிப்படையாக தன்னுடைய காதலை கூறிவிட்டாள். அது மட்டும் இல்லாமல் அத்தனை பேர் வந்து செல்லும் இடத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார். இவர்களுக்குள் என்ன நடந்தது, என்ன பேச்சுவார்த்தை என்று சுற்றி இருந்த யாருக்கும் தெரியாமல் போகலாம். ஆனால் தனியாக நின்று ஆடிக்கொண்டிருக்கும் தேவகியை அங்கு இருக்கும் சிலர் சிரிப்போடும் சிலர் பைத்தியண்டோ என்று கடந்து சென்றார்கள். இதை பற்றி எதுவும் அவளுக்கு கவலை இல்லை. இவ்வளவு நாள் மனது அழுத்திய விஷயத்தை இன்று கூறிவிட்டாள். ஆனால் இவ்வளவு நாள் தெளிவாக இருந்த சூர்யாவுக்கு இப்பொழுது பாரம் கூடி போனது. ஒரு ஆசிரியராக அவளை தெளிவுபடுத்த வேண்டும். எப்படியாவது திட்டி சமாளித்து தனக்கு பிடிக்கவில்லை என்னெல்லாம் சொல்லி அவளின் மனதை மாற்றிவிடலாம் என்று தன் மனதை கடினப்பட்டு ஒருநிலைப்படுத்தி கொண்டிருந்தவன் ஏதோ வேகத்தில் அவளிடம் இப்படி வார்த்தைகளை விட்டுவிட்டு தானே தனக்கு ஆப்பு வைத்து விட்டோமோ? இனி இவளை கல்லூரியில் எப்படித்தான் சமாளிக்க போகிறோமோ? முதலில் அவளை நல்வழிப்படுத்தி படிப்பிலும் அவளின் கனவிலும் நிலைத்து நிற்க வைக்க வேண்டும்.
காதல் என்று வந்தால் மற்ற பிள்ளைகளைப் போல இவளும் திசை திரும்பி சென்று விடுவாளோ என்கின்ற பயம் அவனை வெகுவாக வாட்டியது. இதே மனநிலையில் நடனமாடிக்கொண்டே வீடு வரை சென்றவள் அங்கு தன்னுடைய நண்பர்களிடம் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள். என்ன தேவா, இவ்வளவு நாள் ஜிஞ்சர் ஈட்டிங் மங்கி மாதிரி இருந்தா இப்ப இவ்வளோ ஜாலியா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்க, என்ன விஷயம்? நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? 1 மாசத்துக்குள்ள அவரை கண்டுபிடிச்சா எங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன்னு. ஏ தேவா, இன்னுமா நீ அவரை நினப்பு வச்சிருக்க? அடிங்க, அவரை என் லைஃப்னு முடிவு பண்ண அப்புறம்தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டதே. இன்னைக்கு அவர்கிட்ட என் காதலை சொல்லிட்டு வந்துட்டேன். நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா நீங்க தானே பாத்துக்கணும், அதான் உங்ககிட்ட சொல்றேன். ஏதே. அத்தியாயம் 8. தேவகி தன்னுடைய காதலை கூறிவிட்டேன் என்றதும் அவளின் நண்பர்களுக்கு ஒன்றும் ஓடவில்லை. ஏனென்றால் சூர்யாவை பார்த்த மாத்திரத்தில் அவன் பெரிய வீட்டு பையன், அதுவும் அவனின் நேர்த்தியான உடை கூறிவிடும் அவனின் அந்தஸ்தை. அதனால்தான் தேவகி இருக்கும் சூழ்நிலையில் அவனை மீண்டும் சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற தைரியத்தில் தான் இவளிடம் ஒரு மாத கால அவகாசத்தில் அவனை கண்டுபிடித்து விட்டாய் என்றால் உன் காதலுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் என்று வாக்கு கொடுத்திருந்தார்கள். கண்டுபிடிக்க முடியாது என்கின்ற நம்பிக்கையில். ஆனால் விதி இருவரையும் இணைக்க காத்திருக்கிறதா என்று அதிர்ச்சியாக தான் இருந்தது அவளின் நண்பர்களுக்கு. என்ன தேவா சொல்ற, புரியுற மாதிரி சொல்லு. உங்களுக்கு எதுக்குடா இவ்வளோ ஷாக்கு? உங்க முகத்தை எல்லாம் பார்த்தா நான் அவரை மறுபடி பார்க்க மாட்டேன்னு தான் இப்படி ஒரு நம்பிக்கையை எனக்கு கொடுத்தீங்களா? லூசு மாதிரி பேசாத தேவா. நீ என்ன பண்ணாலும் உனக்கு சப்போர்ட்டா இருப்போம், அது உண்மைதான். ஆனா நீயும் லவ் பண்ணி உங்க அப்பாவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நாங்க அப்படி சொன்னோம். சரி, அதை விடு. விதிதான் மறுபடியும் அவரை உன் கண்ணில் காட்டியிருக்கு போல. எங்க பார்த்த, எப்படி ப்ரப்போஸ் பண்ண, அந்த விஷயத்த சொல்லு. இதுல எங்க அப்பாவை எங்கடா கஷ்டப்படுத்த போறேன்? சரி, நான் அதை பத்தி அடுத்து பேசுறேன். அவரை எங்க காலேஜ்ல எனக்கு பாடம் எடுக்கிற சாரா பாப்பேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. உங்ககிட்ட பேசிட்டு அந்த வார திங்கட்கிழமை காலேஜ் போனப்போ எங்க கிளாஸுக்கு வந்திருந்தாரு. முழுசா சந்தோஷம் கூட பட முடியாத சூழ்நிலை. சின்ன பிள்ளை மாதிரி அன்னைக்கு ட்ரீட் பண்ணவர். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை ஒரு ஸ்டூடெண்டா தான் நடத்துவாரு. அப்படி இருக்கிறவர்கிட்ட என்ன லவ் எப்படி சொல்றது எனக்கு புரியவே இல்லை. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுது, அவர் எனக்கானவர். அதான் மறுபடியும் என் கண்ணுல விழுந்துட்டாரு. படிச்சு முடிச்சுட்டு தான் காதலை சொல்லணும்னு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்துல என்னை மீறி நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இனி அவரை இயல்பா காலேஜ்ல என்னால கடக்க முடியுமான்னு. அடி பாவி, ஒரு ப்ரொபோசர் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்து கூலா பேசுற. ஹலோ, நான் ப்ரப்போஸ் பண்ணது நான் பார்த்த என்னோட ஹேண்ட்ஸம் மேனை தான். அவரை நான் மனசுக்குள்ள நினைக்கும் போது அவர் எனக்கு ப்ரொஃபஸரா இல்லையே. இதெல்லாம் யோசிச்சுதான் தைரியம் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். சரி, அடுத்து என்ன பண்ண போற தேவா? வீட்டுல எப்படி சொல்ல போற? டேய், என்னங்கடா அதுங்குள்ள வீட்டுல சொல்லணுமா? இப்போதைக்கு நான் அவர்கிட்ட என் மனசுல இருந்த லவ்வை சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் அந்த லவ்வை ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நடக்கிறது அது போக்குல நடக்கட்டும். சனிக்கிழமை உங்ககிட்ட நான் பேசும்போது திங்கக்கிழமை நான் அவரை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. அதுவும் என் ப்ரொஃபஸரா பார்ப்பேன்னு சுத்தமா நினைக்கல. அடுத்த நேரம் என்ன நடக்கும்னு கெஸ் பண்ண முடியாத த்ரில் கேம் நம்ம லைஃப் தான். அது போக்குல என்ஜாய் பண்ணுவோம். நண்பர்களிடம் பேசியதில் இன்னும் தெளிந்த தேவகி அன்று ஆரம்பித்த ஆட்டம்தான் இவளை கட்டுப்படுத்த முடியவில்லை. சில நேரங்களில் சிறுபிள்ளைத்தனம் என்று தோன்றும் அவளுடைய நடவடிக்கைகள். சில நேரங்களில் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறாளே, இவளின் மனதை மாற்றுவது மிகவும் கடினம் என்று அவளின் நண்பர்களுக்கு தோன்றாமல் இல்லை. இருந்தும் அப்படி ஒன்றும் அவள் தவறு செய்வதாக தெரியவில்லை. அவளின் வாழ்க்கை நல்ல முறையில் அமைந்தால் அதுவே போதும் என்றுதான் இருந்தது. அன்று தேவகியை கண்டிக்கும் பொழுது சற்று தடுமாறியவன் தான். அதற்கு பிறகு வந்த நாட்களில் தன்னுடைய முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டும் எந்த பாவனையும் காட்டாமல் அவளையும் மற்ற மாணவர்கள் போலவே நடத்துவதும், நீ படித்தால் படி, விளையாண்டால் விளையாண்டு, எதுவோ அது உன் விருப்பம் என்று கண்டு கொள்ளாமல் செல்வது போன்ற நடவடிக்கைகள் சிறிது தேவாவை குழப்பித்தான் போனான். உண்மையில் இவருக்கு தன்னை பிடித்திருக்கிறதா என்ற யோசனையில் அவள். இந்த குழப்பங்களில் சிக்கி தவித்தவளுக்கு எப்போதும் போல பாடத்தில் மந்த நிலைதான். அதை பெரிதாக கண்டுகொள்ள அவளுக்கு நாட்டமில்லை. ஆனால் தன்னுடைய உயிர் மூச்சான கால்பந்து விளையாட்டிலும் கூட சில தடுமாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தன அவளுக்கு.
மனதை ஒருநிலைப்படுத்த வழியும் தெரியவில்லை. தன்னுடைய கவனம் இப்பொழுதெல்லாம் விளையாட்டில் குறைந்திருக்கிறது. அதற்கு என்ன செய்யலாம் என்று தன்னுடைய கோச்சிடமே கேட்டு அவர் கூறிய பயிற்சிகளையும் மனதை ஒருநிலைப்படுத்தும் யோகாக்களையும் செய்தாள். அத்தனையிலும் சூர்யா முகமே வந்து அவளின் கட்டுப்பாட்டை ஒன்றுமில்லாமல் ஆக்கியது. அப்பொழுதுதான் ஒன்று புரிந்தது. தானும் காதல் சொல்லிய நாளிலிருந்து அவரை பார்க்க தயக்கப்பட்டு வழக்கமாக பேச்சுகள் இல்லாமல் ஒதுங்கி நிற்கிறோம். அதனால்தான் அவரும் தன்னிடம் இருந்து ஒதுங்கி நிற்கிறார். சூர்யாவின் பாராமுகம் தான் தன்னை விளையாட்டில் கவனம் கொள்ள முடியாமல் செய்கிறது என்ற உண்மை புரிந்தது. ஆனால் அவரிடம் சென்று இதை பற்றி எப்படி பேசுவது என்றுதான் புரியவில்லை. இன்னும் 1 வார காலமே இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் டேவிற்கு. அனைத்து விளையாட்டுகளிலும் தன் கல்லூரி தேர்ச்சி பெற்றால் வரவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூலம் தன் கல்லூரிக்கு விளையாட்டுத் துறையில் நல்ல மதிப்பு ஏற்படும். தன்னால் தன் கல்லூரி கெட்டது என்று இருக்கக்கூடாது என்று யோசித்தவளுக்கு எவ்வளவு முயன்றும் தன்னை எப்படி விளையாட்டில் முழுதாக ஈடுபடுத்திக் கொள்வது என்று புரியவில்லை. அவளின் இயலாமை கோபமும் ஆத்திரமாக இணைந்து அழுகையில்தான் முடிந்தது. இதற்கு இடையில் இவளின் முகமாற்றத்தையும் நடவடிக்கைகளையும் கவனித்திருந்த அவளின் தோழிகள் தேவகியை கூப்பிட்டு விசாரிக்கவும் செய்தார்கள். தேவா, என்ன ஆச்சு? ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளமா? ஓ முகமே சரியில்லை, என்னன்னு சொல்லு தேவா. குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையை கூட அசால்ட்டா ஹேண்டில் பண்றவ, இப்போ என்ன உன் முகத்துல சந்தோஷமே இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. என்ன ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கினா கூட முந்தி அடிச்சுட்டு போட்டி போட்டு புடுங்கி திங்கிற ஆளு நீனு. இப்ப இத்தனை இருக்குது, எதையாவது டேஸ்ட் பண்ணியா? உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தை திருப்பி பேசி காதுல ரத்தம் வர அளவுக்கு பேசுற ஆள் நீனு. இப்ப வரைக்கும் 2 வார்த்தை கண்டினியூஸா பேசியிருப்பியா? என்னன்னு சொன்னாதானே ஒரு ஃப்ரெண்டா நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். நான் சூர்யா சார் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அழுங்காமல் குண்டை தூக்கி போட்டால் தோழிகளிடம். இது சூர்யா சார லவ்வா? நீ லவ் பண்றதே ஃபர்ஸ்ட் ஷாக்கிங் தான், இதுல அவருக்கு ப்ரப்போஸ் வேற பண்ணிருக்கியா? என்ன சொன்னாரு மனுஷன்? கொஞ்சம் அழகா இருந்தா போதுமே உடனே ப்ரப்போஸ் பண்ணிடுவியா? இந்த மாதிரி காமெடிலாம் எங்க கிட்ட சொல்றதோட நிப்பாட்டிக்கோ, வேற யார்கிட்டயும் சொல்லி அடி வாங்காத. தோழிகள் அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்ததில் சற்று கடுப்பான தேவகி, இதுல என்ன காமெடி இருக்கு? நான் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். நான் அவரை லவ் பண்றேன், சோ ப்ரப்போஸ் பண்ணேன். ஆசைப்படுறதுக்கு ஒரு தகுதி வேணாமா தேவா? உன் ஃப்ரெண்டா தான் இதை நாங்க சொல்றோம். நீ இருக்கிற கலர் என்ன, அவர் இருக்கிற கலர் என்ன? உன்னை அடிக்காம விட்டாருன்னு சந்தோஷப்படு. கலர் எல்லாம் முக்கியமா? லவ் வந்தா அழகு கலர் எல்லாம் யோசிக்க மாட்டாங்கன்னு நீங்க தானேடி அடிக்கடி சொல்லுவீங்க. நீங்க எல்லாம் கூட தான் கலரா இருக்கீங்க. உங்க ஆளுங்க எல்லாம் அப்படியே வெள்ளையாவா இருக்கிறாங்க? ஏண்டி, நீ தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டு எங்க மேல பழிய போடுறியா? எங்க ஆளுங்க எல்லாம் கருப்பா இருந்தாலும் நாங்க மனசு வந்து ஏத்துக்கிட்டோம். ஆனா சூர்யா சார் வசதியான வீட்டு பையன். அவரை பாரு, பால் கலர்ல இருக்காரு, நீ டிக்காஷன் கலர்ல இருக்க. 2 பேரும் சேர்ந்து காப்பி போட போறீங்களா? சும்மா நடக்காத விஷயத்த நினைச்சு மனசை குழப்பிக்காத. உனக்குன்னு இருக்கிற ஒரே அங்கீகாரம் உன்னோட ஃபுட்பால் தான். அதையும் இப்படி கண்டதுல ஆசைப்பட்டு இழந்துடாத. ஏண்டி இப்படி எல்லாம் டிஸ்கரேஜ் பண்றீங்க? ஆஹா, டிஸ்கரேஜா? ஏண்டி, அழகான வசதியான பையனை கொக்கி போட்டு பிடிக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா? எரிச்சலா வருதுடி. தகுதிக்கு மீறி காதல்ன்ற பேர்ல இறங்கி உன்னோட கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்காதன்னு சொல்றோம். இதுக்கு பேரு டிஸ்கரேஜ் இல்ல, புத்தி சொல்றது. சும்மா வாய்க்கு வந்தது பேசாதீங்க. அவர்கிட்ட லவ் சொல்லியும் கண்டுக்கலன்னு குழப்பத்துல இருக்கேன். நீங்க இன்னும் என்ன குழப்புறீங்கடி? குழப்பமே வேண்டாம். உன் பின்னாடி பசங்க எல்லாம் சுத்துறதுனால உன் அழகுல மயங்கி உன்கிட்ட சுத்துறாங்கன்னு அர்த்தமே கிடையாது. உன்னோட அழகு உன்னோட ஃபுட்பால் மட்டும்தான். எவ்வளோ பெரிய டேலண்டான ஆளா இருந்தாலும் ஃபுட்பால்ல உன்கிட்ட கண்டிப்பா தோத்துதான் போவாங்க. அந்த அளவுக்கு வெறியா விளையாடுவ நீ. உன்னோட இந்த டேலண்ட்ல கவனத்தை செலுத்து, அவ்வளவுதான். காதல் கத்திரிக்காய் எல்லாம் உனக்கு செட் ஆகாது. நாங்க உன்னை சும்மாவே லவ் பண்ண சொல்லிட்டு இருந்தோம். இதெல்லாம் உண்மைன்னு நம்பி லூசு மாதிரி எதுவும் செய்யாத, அதுவும் உன் தகுதிக்கு மீறி. ஐவரும் தேவகியை சுற்றி அமர்ந்து கொண்டு இவளின் காதல் மனதை சலவை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சலவை செய்தவுடன் காணாமல் போக இது என்ன கரையா? மனதில் ஏற்பட்ட ஆசை அல்லவா? இவர்கள் சொல்வதை எதுவும் அவள் பெரிதாக எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்தது, தான் சூர்யாவிற்கு சரியான ஜோடி இல்லை என்று. தன்னுடைய இந்த ஃபுட்பால் தான் தனக்கான அடையாளம் என்பதும் நன்றாக தெளிவாக புரிந்தது.
தோழிகள் நன்றாக குழப்பிவிட்டு சென்றார்கள். ஆனால் பாவம், அவர்களுக்கு புரியவில்லை குழம்பிய குட்டையில்தான் மீன் பிடிக்க முடியும் என்று. அத்தியாயம் 9. தேவா, என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? காலக்கடியில வந்து பால் அடிக்காம உன் கவனம் எல்லாம் எங்கடி இருக்கு? தங்கள் கல்லூரியின் மைதானத்தில் கால்பந்து பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தங்கள் குழுவுடன் பயிற்சியில் இருக்கும் தேவகியின் கவனம் அங்கே இல்லாமல் சிதறடித்து கொண்டிருக்கிறாள். என்னதான் தோழிகளுடன் தன் கல்லூரியில் விளையாடும் இயல்பான விளையாட்டு என்றாலும் ஒவ்வொரு பந்திலும் அவளின் இலக்கு இருக்கும். நன்கு யோசித்துதான் அடிப்பாள். எதிரில் இருப்பவர் யாராலும் அவள் உதைக்கும் பந்தை பிடிக்க முடியாத அளவிற்கு தான் அவளின் கால்பந்து விளையாட்டு இருக்கும். கவன சிதறல் என்பதெல்லாம் தேவாவின் அகராதியிலேயே இல்லாதது. உடம்பு முடியாமல் இருக்கும் பொழுது கூட அவளின் இலக்கு என்றைக்குமே தப்பியதே இல்லை. ஆனால் இன்று காலுக்கு அடியில் வந்து விழுந்திருக்கும் பந்தை கூட லாவகமாக தட்டி செல்லாமல் கோட்டை விட்டு விட்டு நின்றிருக்கும் தேவாவை வினோதமாக தான் கோச் பார்த்து கொண்டிருந்தார். ஏற்கனவே தோழிகளின் ஏளன பேச்சில் குழப்பத்தில் இருந்த தேவா தூரத்தில் சூர்யா தன்னுடைய வகுப்பு மீனாவிடம் சிரித்து பேசுவது கண்ணில் படவே இவள் உயிர் அங்கு சென்று வெகு நேரமாகிறது. இத்தனைக்கும் சூர்யா எப்பொழுதும் போலதான் பேசிக்கொண்டிருக்கிறான். மீனுதான் ஓரக்கண்ணால் தேவாவை நோட்டமிட்டு கொண்டு சூர்யாவிடம் சம்பந்தமே இல்லாமல் பாடத்தை பற்றி கேட்கும் பொழுது அளவுக்கு அதிகமாக சிரிப்பதும் குலுங்கி பேசுவதுமாக இருக்கிறாள். சூர்யாவுக்கு இது எப்பொழுதும் நடக்கும் வாடிக்கைதானே. தன்னிடம் வந்து இப்படித்தானே பேசுவார்கள் சில பெண்கள். நானும் கண்டித்து கண்டித்து சரித்து போயாச்சு என்று அதை கடந்துதான் செல்கிறான் இப்பொழுதெல்லாம். ஆனால் தூரத்தில் இருந்து பார்த்த தேவகிக்கு இருவரும் கொஞ்சி பேசுவது போன்ற பிரம்மையாகத்தான் இருந்தது. கால்பந்தில் கவனம் இல்லாமல் இருக்கிறோமே என்ற எரிச்சலும், இதற்கிடையில் தோழி வேறு இப்படி கவனம் இல்லாமல் இல்லை என்று தன்னை கண்டிக்கும் அளவு கேவலமாக விளையாடுகிறோமே என்று உள்ளுக்குள் முண்டி கிடக்கும் கோபம் எல்லாம் சேர்த்து காலுக்கடியில் உருண்டு வந்து கொண்டிருக்கும் பந்தின் மேல் காட்டினாள். அவுச்! வலது காலில் பெருவிரலில் நகம் பெயர்ந்து ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது தேவகிக்கு. கோபத்தை பந்தில் காட்டுகிறேன் என்று எக்கு தப்பாக உதைத்து நகம் பெயர்ந்ததுதான் மிச்சம். அந்த வலி கூட உணராமல் அதற்கும் அவளுக்கு சலிப்புதான் வந்தது. ஹே தேவா, என்னாச்சு? ஐயோ, காலில் ரத்தம் வருதுடி. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன், அங்க போய் உக்காரு. சொன்னதோடு இல்லாமல் கூட பயிற்சியில் இருக்கும் தோழி ஒருத்தி வேகமாக பிடி அறைக்கு சென்று ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துக்கொண்டு வேப்ப மரத்தின் நிழலில் அமர்ந்திருக்கும் தேவகியிடம் ஓடி வந்தாள். ஒன்றும் பிரச்சனை இல்லடி, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் மேட்ச் கண்டினியூ பண்ண. எனக்கு ஒரு 1/2 hour மட்டும் கோச் கிட்ட ரெஸ்ட் சொல்லிடு. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஏய், ஒன்றும் அவசரம் இல்லை. இன்னைக்கு உனக்கு மூடும் சரியில்லை போல. இப்போ அடி வேற. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் கோச் கிட்ட பேசிக்கிறேன். ரெஸ்டடு. இன்னும் 1 week தாண்டி ஸ்போர்ட்ஸ் டே இருக்கு, மறந்துடாத. சக தோழி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தேவகியிடம் கொடுத்து விட்டு கோச்சிடம் சென்று அவளுக்கு காலில் அடிபட்டதையும் கூறிவிட்டு தன்னுடைய விளையாட்டில் கவனம் செலுத்தினாள். இங்கோ சூர்யாவிய வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் தேவகி. காலில் ரத்தம் சொட்டி மணலை அலங்கரித்து கொண்டிருப்பது கூட உணராமல். ஆனால் இதை தூரத்தில் இருந்து சூர்யா கவனித்து விட்டான். பின்னே எப்படி கவனிக்காமல் இருப்பான்? தினமும் அவன் இங்கு வந்து ஏதோ ஒரு வேலை இருப்பது போல் விளையாட்டு மைதானத்தை சுற்றி வருவது அவளின் கால்பந்து விளையாட்டை பார்த்து ரசிக்கத்தானே. தன் தோழிகளுடன் விளையாடுகிறோம் போலவே இல்லாமல் எதிராளியுடன் விளையாடுவது போல அவளுடைய ஒவ்வொரு இலக்கும் சரியாக இருக்கும். அவளின் விளையாட்டை பார்ப்பதற்கென்று அங்கு கூட்டங்கள் கூடும். அந்த கூட்டத்தில் சூர்யாவும் ஒருவன்தான். ஆனால் இதுவரை அவன் வெளிப்படையாக காட்டிக்கொண்டது இல்லை. சுற்றம் மறந்து தன் எதிரே கால்பந்து மட்டுமே இருப்பதாக கணக்கில் கொண்டு விளையாடும் தேவகியின் விளையாட்டு யாருக்குத்தான் பிடிக்காமல் போகும்? மணலில் சொட்டு சொட்டாக ரத்தம் சொட்ட அப்படியே எங்கோ பார்வையை விரித்து கொண்டு அமர்ந்திருக்கும் தேவகியை பார்க்கும் பொழுது சூர்யாவிற்கு பல்லை கடிக்க மட்டுமே முடிந்தது. மீனுவிடம் வாய்க்கு வந்த காரணம் சொல்லி தப்பித்து அவன் வேகமாக வந்து நின்றது தேவகியின் முன்புதான். குட் ஈவினிங் மேடம். ஒரு பேராசிரியர் வந்து வணக்கம் சொல்லி அதை சட்டை செய்யாமல் முகத்தை திருப்பி கொண்டு அமர்ந்திருக்கும் தேவகியை பார்க்கும் பொழுது சூர்யாவிற்கு புன்னகைதான் வந்தது. கொஞ்சமாவது பயம் இருக்கா பாரு இவளுக்கு. மண்ணுக்கு ரத்த அபிஷேகம் செய்யறதா வேண்டி இருக்கியா? ஏன் காலு, ஏன் ரத்தம்?
அக்கம் பக்கம் திரும்பி பார்த்த சூர்யா, தாங்கள் ஒரு மரத்தின் நிழலில் தான் இருக்கிறோம். மரம் தங்களை முற்றிலுமாக மறைத்திருக்கிறது என்பதை உறுதி செய்து கொண்டு அவள் அமர்ந்திருக்கும் கல்லின் அருகிலேயே தான் கொண்டு வந்த உடைமைகளை வைத்துவிட்டு சட்டையை முட்டி வரை தூக்கி விட்டு கொண்டு மணலில் முட்டி போட்டு அமர்ந்து விட்டான் அவளின் பாதங்களுக்கு அருகில். கோபமாக அமர்ந்திருந்த தேவகி இதை கவனிக்கவில்லை. அவள் மறுபுறம் திரும்பி இருக்க இன்னும் வேக வேக மூச்சுகளுடன் அழுதுவிடக்கூடாது என்ற பிடிவாதத்துடன் வரும் அழுகையை அடக்கி கொண்டு அமர்ந்திருக்கிறாள். காலில் ஏதோ உரசும் உணர்வு வரவே குனிந்து பார்த்தவள் திடுக்கிட்டு தான் போனாள். ஐயோ சூர்யா சார், மருந்து தான் போடுறேன். எதுக்கு இவ்வளோ ஷாக்? வேண்டாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. நீங்க போய் என் காலை தொட்டுக்கிட்டு, என் கால் வேற அசிங்கமா இருக்கு சார். இப்படி சொல்லுபவளை முறைக்க மட்டுமே முடிந்தது அவனுக்கு. காயமாக இருக்கும் காலுக்கு மருந்து தானே போடுகிறேன், இதில் அழகுக்கு இங்கு என்ன வேலை என்று புரியாதை பார்வை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவளின் காலை உற்று நோக்கினான். போலி நகைச்சாயம் பூசாத 10 விரல்கள். இவ்வளவு நேரம் மண்ணில் விளையாண்டதினால் ஆங்காங்கே மண்கள் திட்டு திட்டாக படிந்து அவளது கருமையான கால்களில் வெள்ளை புள்ளிகளாக இருந்தது. காரை வீடு என்பதாலோ இல்லை நீர்ச்சத்து பத்தாமலோ ஏதோ ஒரு காரணத்தினால் அவள் பாதங்களில் பிளவு பிளவாக வெடிப்புகள் இருந்தது. அதையும் தாண்டி பொதுவாகவே எவ்வளவு கருநிறமாக இருந்தாலும் உள்ளங்காலிலும் உள்ளங்கையிலும் வெள்ளையாகத்தான் இருக்கும். ஆனால் இவளுக்கு அது கூட கலர் மங்கிதான் இருந்தது. அதனாலே தன் பாதத்தை தொட வருபவனை சங்கடப்பட்டு விலகி வைத்தாள் தேவகி. ஏன், உன் காலுக்கு என்ன குறைச்சல்? எத்தனை வயசுல இருந்து விளையாண்டுட்டு இருக்க நீ? எத்தனை ஃபுட்பால் ஜெயிச்சு கொடுத்திருக்க நம்ம தமிழ்நாட்டுக்காக? அவள் பாதத்தை கையில் ஏந்தி அடிபட்ட விரலுக்கு டெட்டால் கொண்டு துடைத்து பின்பு மருந்திட்டு பேண்டேட் ஒட்டி பிறகு காலில் ஒட்டி இருக்கும் மணலை எல்லாம் தட்டி விட்டுதான் நிமிர்ந்தான். காதலை வெளிப்படையாக வெளிப்படுத்திய தேவகிக்கு தன்னுடைய அழுக்கு காலை கண்டால் அவன் தன்னை எப்படி நினைப்பானோ என்கின்ற எண்ணத்தில் தான் நெளிந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். ஆனால் காதலை உரைக்காத ஒருவனுக்கோ சொல்ல முடியாத உணர்வு. முதல் தன் மனதில் நேசித்தவளின் பாதத்தை பிடிக்கிறோம். தன்னுடைய காதலை உணர்வுகளின் மூலம் வெளிக்காட்டவும் முடியவில்லை, காட்டாமல் இருக்கவும் முடியவில்லை. தத்தளித்து கொண்டிருந்தான். அதுவும் தன்னுடைய கல்லூரி வளாகத்தில் இப்படி அமர்ந்திருக்கிறோம், இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற பயத்தில் அவசரமாக முதலுதவியை மட்டும் செய்துவிட்டு எழும்ப வேண்டிய கட்டாயம். ஆனால் அவனுக்கு அவள் பாதத்தை பிடித்தவனால் அதை விட்டு எழும்பவே முடியவில்லை. காலத்திற்கும் இந்த பாதத்திலேயே வாழ்ந்துவிட மாட்டோமா என்ற ஏக்கம் அவனுக்குள் இல்லாமல் இல்லை. பெயின் இருக்கா? டேப்லெட் எதுவும் வாங்கிட்டு வரவா? இந்தா தண்ணியை குடி. அவளின் பையிலிருந்து தண்ணி பாட்டிலை எடுத்து மூடி திறந்து நீட்டினான் அவளிடம். ஒன்னும் வேணாம். என்ன கோபம் தேவா? ஏன், உங்களுக்கு தெரியாதா? உன் கோபம் எனக்கு எப்படி தெரியும்? அதானே, என் காதலே புரியல, கோபம் மட்டும் புரியவா செய்யும்? நீயா ஏதாச்சும் நினைச்சிட்டு கோபப்பட்டினா நான் என்ன செய்ய முடியும்? ஓஹோ, அந்த மீனு கூட என்ன சிரிப்பு, அதுவும் குலுங்கி குலுங்கி. சொன்னதோடு இல்லாமல் செய்கையிலும் செய்து காண்பித்தாள் தேவகி. அவசரமாக பார்வையை திருப்பி கொண்டான் சூர்யா. இவ என்ன நல்லவனாவே இருக்க விட மாட்டா போலையே. வேறு எங்கோ பார்த்து கொண்டு தன் தலையை கோதி கொண்டு தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறான் என்பது அவனுக்கு மட்டும்தானே தெரியும். கோபத்தை மட்டுமே கண்ணும் கருத்துமாக வைத்திருந்த தேவகிக்கு இதெல்லாம் புரியவில்லை. என் முகத்தை பார்க்க கூட பிடிக்கல. என்கிட்ட பேசும்போது மட்டும் வேற எங்கேயோ பார்த்து பேசுறீங்க, ஆனா மத்த பொண்ணுங்க கிட்ட மட்டும் முகத்தை பார்த்து பேசுறீங்க. இவளின் சிறுபிள்ளைத்தன கேள்விக்கெல்லாம் PhD படித்த நான் பதில் சொல்ல வேண்டுமா என்றுதான் இருந்தது. ஆயினும் அவளின் பொறாமையான பேச்சில் மனம் ரசிக்காமல் இல்லை. எப்படி கூறுவான்? மற்ற பெண்களை பார்த்தால் வராத அத்தனை எண்ணமும் உன் ஒருத்தியை பார்த்தால் வந்து தொலைக்கிறது. என்னுள் ஏற்படும் உணர்வுகளுக்கு அப்பட்டமாக காட்டும் சூழ்நிலையா நீயும் நானும் இருக்கிறோம். நீ இன்னும் 2 வருடத்திற்கு என்னுடைய மாணவி மட்டுமே. ஆனால் எனக்குள் கிளர்ந்தெழும் உணர்வுகளுக்கு நீதான் வடிகால் என்று தெரிந்த பின்னும் உன்னிடம் காட்டாமல் ஒதுங்கி போவது எத்தனை பெரிய துன்பம். என் உணர்வுகள் புரியாமல் முன்னாடி வந்து வலிய காதல் செய்கிறேன் என்று விழும் முன்னே என்னதான் செய்வது என்று ஒரு அங்கலாய்ப்பு அவனிடம். ஊங்கி அரைஞ்சேனா பாரு. வழக்கம் போல் தேவகியிடம் மட்டும் உரிமையை எட்டி பார்க்கவே கையை ஓங்கிவிட்டான். அப்பொழுதுதான் அவள் முகத்தை பார்த்தான். கண்கள் எல்லாம் கலங்கி
உதடு பிதுங்கி அழும் நிலையில் அமர்ந்திருக்கும் அவளை தூக்கி மடியில் வைத்து கொஞ்சத்தான் தோன்றியது. ஆனால் சுற்றம் யோசித்தவன் அமைதியாக கையை கீழே இறக்கி விட்டான். உங்களுக்கு என்ன பிடிக்காதா சார்? உங்க அளவுக்கு நான் கலரா அழகா இல்ல, நான் குள்ளமா வேற இருக்கேன், குண்டா வேற இருக்கேன், அசிங்கமா இருக்கேன்ல. தன்னுடைய அழகை பற்றி பட்டியலிட்டு கொண்டிருக்கிறாள். விசும்பல்கள் வேறு இடையிடையே. ஒரு நிமிடம் திடுக்கிட்டு தான் போனான் சூர்யா. இவளிடம் இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையை அவன் எதிர்பார்க்கவில்லை. மைதானத்தில் இறங்கி விளையாடும் பெண் சிறுத்தை அல்லவா என்னவள்? அப்படிதான் அவன் அவளை பற்றி நினைத்திருந்தான். ஆனால் கேவலம் ஒரு அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவளா என்று யோசித்தவனுக்கு அடுத்த நொடியே புரிந்துவிட்டது யாரோ இவளின் மனதை கலைத்திருப்பார்கள் என்று. அத்தியாயம் 10. நீ அழகா கலரா இல்ல, அதனால எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு உனக்கு யாரு சொன்னது? இதெல்லாம் ஒருத்தர் சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அதான் கண்ணாடி பாக்குறேன்ல என் முகத்தை. சரி, நீ கருப்புனா அப்போ உன் தலைமுடி என்ன கலரு? முழித்து கொண்டிருந்த அவள் குண்டுவிழி மொழிகளில் தன்னை தொலைத்தவன் இருவருக்கும் இடையில் புத்தகங்கள் வைத்து இடைவெளி அமைத்திருந்தாலும் மனது ஏனோ காந்தம் போல ஒட்டியது அவளின் விழி ஈர்ப்பு விசையில். நீ பிரவுன் கலர், ஆனா வெள்ளை கலர் இல்லையே. மக்கு, வெள்ளை கலரே இல்லையே. நீ பிரவுனா இருக்க, இதுதான் கலர். இன்னும் சொல்ல போனா இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட நிறம். இந்த தோல் தான் எந்த வெப்பநிலையிலும் தாங்கும். உனக்கு இன்னொன்னு காட்டுறேன் பாரு. தன் கைபேசியை எடுத்து அவளிடம் நீட்டினான். அதில் இவள் என்னை சேமித்து வைத்திருக்கும் பெயரை காட்டினான். ஏன் நம்பரா? ஆமா, அவளின் எண்ணெய் பிரவுனி என்று சேமித்து வைத்திருந்தான் அந்த கள்ள பீஸு. ஏன் நம்பர் உங்களுக்கு எப்படி? சும்மா ஆஃபீஸ் ரூம்ல எடுத்தேன். எல்லா கேர்ள்ஸ் நம்பரும் வச்சிருப்போம். ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்ணணும்ல, அதுக்காக. பொய் நீ வாட்ஸ்அப்ல மாத்திர உன்னோட டிபியை பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கா இந்த போலி ப்ரொஃபஸர். இது சூர்யாவின் மனசாட்சி. அவனின் மனசாட்சியே அவனுக்கு எதிராக குதித்து வந்து தேவகியிடம் போட்டு கொடுத்தது. ஆனால் பாவம், அவளுக்கு தான் இவன் மனசு பேசும் பாஷையே புரியவில்லையே. சார், எனக்கும் உங்க நம்பர் தாங்களேன் ப்ளீஸ். கண்களை சுருக்கி கைவிரல்களை குவித்து அவள் கெஞ்சும் அழகில் ப்ரொஃபசர் தலை தானாக சரி என்று ஆடியது. அவசரமாக அவனுடைய எண்ணிலிருந்து தன்னுடைய அலைபேசிக்கு அழைப்பு விடுத்து அவன் பெயரை செடுமூஞ்சி ஹனி என்று சேமித்து கொண்டாள். அடிங்க, யாரடி செடுமூஞ்சி? சூர்யா சார்னு நான் சேவ் பண்ணி வச்சா என் மொபைல் யூஸ் பண்ற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்க நம்பர் தெரிஞ்சிடுமே. அப்புறம் எனக்கு தெரியாம உங்க நம்பர் எடுத்துடுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் வைக்கிற செல்ல பெயரும் இதுதான். எப்ப பார்த்தாலும் நீங்க பாதி நேரம் செடுமூஞ்சியா தான் இருக்கீங்க. இதோ இப்ப பேசுனீங்கள கொஞ்சமா ஸ்வீட்டா, அது மாதிரி எப்பயாவது தான் பேசுறீங்க. அதனாலதான் செடுமூஞ்சி பிளஸ் கொஞ்சம் ஹனி, செடுமூஞ்சி ஹனி என்று சொல்லி சிரித்தவளின் இதழில் உண்மையாகவே தேன் குடிக்க ஆசைப்பட்டது அந்த ஆண் வண்டு. இதற்கு மேல் இங்கு இருந்தால் கண்டிப்பாக ஏதேனும் உணர்வை வெளிப்படுத்தக்கூடும். இப்பொழுது இவள் என்ன நினைவில் இருக்கிறாளோ, நான் இவ்வளவு காதல் பார்வைகள் பார்த்தும் வார்த்தைகள் பேசியும் இன்னும் அவளுக்கு நான் அவளை விரும்புகிறேன் மனதால் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுவரைக்கும் நல்லது, இத்தோடு கிளம்பிவிட்டால் நமக்கு இன்னும் நல்லது என்று தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவளிடம் கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்து விட்டான். தேவகிக்கு இவ்வளவு நேரம் மனதில் இருந்த பாரம் ஏனோ காற்றில் கரைந்தது போல ஒரு உணர்வு. இவனிடம் அப்படி என்னத்தான் மந்திரம் இருக்கிறது? பேசிய 1/4 மணி நேரத்தில் தன்னுடைய மனது ரெக்கை கட்டி பறக்க வைத்து விட்டார். இதுதான் காதலின் மந்திரமோ என்று யோசித்தவளுக்கு ஏதோ புத்துணர்ச்சி வரவே தன் காலை தரையில் ஊன்றி பார்த்தாள். வலியெல்லாம் முற்றிலும் மறைந்திருந்தது. ஏனென்றால் அவள் இதைவிட பெரிய அடிகள் எல்லாம் தாங்கி இருக்கிறாள். விளையாட்டு என்று வரும்பொழுதும் சரி, விடுமுறை நாட்களில் அன்னையுடன் வேலைக்கு செல்லும் பொழுதும் சரி, இந்த காயமெல்லாம் அவளுக்கு வலியே இல்லை. அவள் மனதை அழுத்தி கொண்டிருந்த விஷயமெல்லாம் தான் கருப்பாக அசிங்கமாக இருப்பதனால் சூர்யாவிற்கு பிடிக்காதோ என்றுதான். ஆனால் இப்பொழுது
தன் எண்ணெய் செல்ல பெயர் வைத்து சேமித்திருக்கிறான் என்றால் எப்படியும் தன் மேல் சிறு ஈர்ப்பு இருக்கும் போல அவரை எப்படியும் காதலிக்க வைத்து விடலாம் என்று ஏதோ இனிமேல் தான் அவனை புதிதாக காதலிக்க வைக்க வேண்டும் என்பது போல இவள் புரிந்து கொண்ட அந்த உற்சாகத்தோடு விளையாட கிளம்பி விட்டாள். இவ்வளவு நேரம் எப்படி மந்தமாக இருந்தால் இப்பொழுது வந்து எப்படி விளையாடுகிறாள், என்ன நடந்திருக்கும் என்றெல்லாம் யாரும் யோசிக்கவில்லை. எது எப்படியோ தேவகி பேக் டு நார்மல். வழக்கம் போல் தன் நண்பர்களிடம் இன்று நடந்த அத்தனையும் கூறிவிட்டாள். அது அவர்களுக்குள் இருக்கும் பழக்கம். நால்வரும் அமர்ந்து கொண்டு பேசியிருக்கையில் காலையிலிருந்து என்னென்ன நடந்தது என்று அத்தனையும் ஒப்பித்து விடுவார்கள். அப்படித்தான் தேவகியும் பாலினத்தவர்களிடம் இதையெல்லாம் சொல்லக்கூடாது என்றெல்லாம் எதையும் ஒதுக்கி வைக்காமல் தன்னிடம் வந்து வழிபவனையும் தன்னை தவறாக பார்ப்பவனை கூட சுட்டி காட்டி அவனுக்கு தக்க பதிலடி கொடுத்ததை பற்றி கூட அவள் பேசிக்கொண்டிருப்பாள். அவர்களுக்குள் எந்தவித கள்ளம் கபடமும் கிடையாது. அவள் நடந்த அத்தனையும் ஒருவித உற்சாகத்துடன் கூடிக்கொண்டிருக்க, ஆனால் அந்த நால்வருக்கு சூர்யாவும் இவளின் மீது ஈர்ப்பில் தான் இருப்பான் போலவே என்ற குழப்பம் இருந்தாலும் சூர்யாவின் முழு குணமும் தெரியாததனால் ஒருவேளை வந்தவரை லாபமின்றி இவளை தவறாக ஏதேனும் பயன்படுத்தி கொள்வானோ என்கின்ற பயமும் சேர்ந்து இருக்கத்தான் செய்தது. அத்தனையும் சேர்த்து எச்சரிக்கை என்ற வார்த்தை மட்டும் தன் தோழியிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள். எந்தா சாரே? வேலைகள் முடித்துக்கொண்டு இரவு அலைபேசியுடன் தனிமையில் தேவகி. சொல்லுங்க மேடம். உடனடியாக பதில் வந்தது சூர்யாவிடம். உங்களுக்கு மெசேஜ் பண்ணா ரிப்ளை கூட பண்ண தெரியுமா? கண்ணை முட்டையாக முழிக்கும் ஹேமஞ்சியுடன். என்ன கிண்டலா? ஒற்றை புருவம் உயர்த்திய பொம்மை அந்த பக்கம். பாரா, யார பார்க்கணும்? ஆஹா சார். சாப்பிட்டியா? ஐயோ, ஓய் என்னாச்சு? இப்போதான் என் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போட்டுட்டு வரேன். மழை வர போகுது. இப்போவா? இல்லையே, வானிலை அறிக்கையில எதுவும் சொன்னாங்களா என்ன? ஜன்னல் வழியே எட்டி வானத்தை பார்த்தான். நட்சத்திரங்கள் நிலவுடன் கைகோர்த்து பவனி வந்தது. நீங்க சாப்பிட்டியான்னு கேட்டீங்களே, அப்போ கண்டிப்பா மழை கொட்டும்ல. அடிங்க, கிளாஸுக்கு வா, நான் உன்னை கொட்டுறேன். கிளாஸுக்கு வந்தா நீங்க தான் என்னை கண்டுக்கவே மாட்டீங்களே. உதட்டி சுளிக்கும் பொம்மை குவிந்தது. கோணலா இருந்தாலும் அது என்னுடையதாக்கும். என்னவோ எப்பவோ பார்த்த குர்குரே விளம்பரம் அவள் உதட்டு சுளிப்பில் நினைவு வந்தது. தன்னைத்தானே தலையில் தட்டி கொண்டவன் குட் நைட் என்ற உரையாடலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். ரொம்பதான் குட் நைட் டெவில் ட்ரீம் என்றவள் இருவரும் பேசிக்கொண்ட அந்த 10 வார்த்தைகளையே விடிய விடிய பார்த்து கொண்டதும் அவனின் புகைப்படத்தை பார்த்து கொண்டு விடிந்த பின் உறங்கி போனாள். அதிகாலையில் சூரியனை தட்டு எழுப்புபவள் இன்று நேரம் கழித்துதான் எழும்பி வெளியே வந்தாள். தேவகியின் அன்னை, என்னடி பிராக்டிஸ் இருக்கு, சீக்கிரம் வர சொன்னாரு கிரவுண்டுக்குன்னு சொல்லிட்டு இருந்த, இவ்வளவு நேரம் லேட்டா எழுந்திருக்கிற? மோ, நீ என்னம்மா இன்னும் வேலைக்கு கிளம்பாம அடுப்படியில எதையோ கிண்டிக்கிட்டு இருக்க? என்னமோ கோழி கூப்பிடவே உங்க அக்காங்க எல்லாம் ஃபோன் பண்ணாளுங்க, கிளம்பி வராளுங்களாம் இன்னைக்கு காலை சாப்பாட்டுக்கே. எதுக்கு வராளுங்கன்னு தெரியல. ஐயோ, சரி, அதுங்க வரதுக்குள்ள நான் கிளம்புறேன். இல்லைன்னா கல்யாணம் காது குத்துன்னு ஏதாவது பேசின கதையே பேசிட்டு இருக்குங்க. உண்மைதான். 4 அக்காக்களில் நடு அக்காவின் கணவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான். அவனும் படித்து முடித்துவிட்டு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறான். அவனுக்கு தான் தேவகியை கேட்டு நச்சரித்து கொண்டிருக்கிறார்கள் அவளின் அக்காவின் புகுந்த வீட்டில். ஏண்டி, உன் குணத்துக்கு அவன் தாண்டி நல்லா இருப்பான். இப்ப ஓடி ஒளியலாம். ஆனா 3 வருஷம் கழிச்சு படிச்சு முடிச்சு உனக்கு கல்யாணம்னு பேசும்போது அவருக்கு தான் உன்னை முடிச்சு வைக்க பாப்பேன். நீயும் உங்க அப்பனும் என்ன பண்றீங்கன்னு பாப்போம். நல்ல மாப்பிள்ளைய விட்டுட்டு வேடிக்கை பாக்குறதா? பெரிய நல்ல மாப்பிள்ளை புறம்போக்கு. அந்த புறம்போக்கு பேசும்போது எங்க பார்த்து பேசணும்னு தெரியாதா? நானும் தான் ஆம்பளை பசங்க கூடயே சுத்திட்டு இருக்கேன். ஒரு நாளாவது கண்ட மெனிக்கு பேசி இருப்பானுங்களா, இல்ல பார்த்துதான் இருப்பானுங்களா? இதோ என் காலேஜ் முழுக்க என் சூர்யா சார் பின்னாடிதான் அலையுது. ஆனா அவரு ஒரு வார்த்தை இந்த பொண்ணையாவது தப்பா பேசியிருப்பாரா, நடந்திருப்பாரா, இல்ல பார்வைதான் பார்த்து இருப்பாரா? என்னமோ உலகத்துல இல்லாத நல்ல மாப்பிள்ளையாம். இந்த தேவகி என் சூர்யாவுக்கு மட்டும்தான். சத்தமாக பேச முடியாது, மனதுக்குள் தான் பேசிக்கொண்டாள். சூர்யா தன் காதலை இன்னும் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் எந்த நம்பிக்கையில்
அன்னை தந்தையிடம் சொல்லுவது. ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சூர்யா தன் காதலை ஏற்றுக்கொண்டு விட்டால் வீட்டில் பேசி சம்மதம் வாங்குவது சுலபம் என்று. ஏனென்றால் தந்தைக்கு தெரியும் தன் மன எண்ணங்களை. தனக்கு அக்காவின் கொழுந்தனை பிடிக்கவில்லை என்பதும் தெரியும். அதனால் இவளுக்கு பெரிதாக போராடுவதற்கெல்லாம் ஒன்றுமில்லை. தந்தையை வைத்து தனக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்ளலாம். அப்படியே இல்லை என்றாலும் எனக்கு இதுதான் வேண்டும் என்று தெளிவாக கூறக்கூடியவள். அதனால் இதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டாள். ஆனால் அக்காக்கள் நச்சரித்து அவனை பற்றி பெருமை புகழாரம் பேசும் பொழுது சற்று எரிச்சலாகத்தான் இருக்கும். பின்னே தன்னையே கல்யாணம் கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் என்னுடைய 4 அக்காங்களையும் அண்ணி அண்ணி என்று கூப்பிட்டு உருகுபவனை இவர்களுக்கும் ரொம்ப பிடித்து போகவே 4 பேரும் ஒன்றாக சேர்ந்தால் அதில் 2ஆம் அக்காவின் கொழுந்தனின் புகழாகத்தான் தன்னிடம் இருக்கும். எதுவும் காரணம் இல்லாமலோ தன்னை பற்றி எதுவும் பத்த வைக்கும் எண்ணம் இல்லாமலோ அவர்கள் பிறந்த இடம் வரமாட்டார்கள். வந்திருப்பது என்ன விஷயமோ எப்படியோ தந்தையின் தலை உருளாமல் இருந்தால் சரி என்று அவர்கள் வரும் முன் ஓடிவிட வேண்டும் என்று அவசரமாக கிளம்பி கல்லூரிக்கு சென்று விட்டாள் தேவகி. அவள் சென்று அரை மணி நேரத்திற்குள்ளேயே 4 படையும் அணி எடுத்து உள்ளே வந்ததும் வராததுமாக அவர்கள் தேடியது தேவகியை தான். என்னடி தங்கச்சி மேல அம்புட்டு பாசமா? வந்ததிலிருந்து தேவாங்கன்னு கேக்குறீங்க. இன்னைக்குதான் காலேஜ் இருக்குதுல்ல, அதுக்கு போயிருக்கா. ஏதோ பிராக்டிஸ் வேற நடக்குதான், அதனால முன்கூட்டியே கிளம்பி போயிருக்கா. இந்தாருமா, தேவா பண்றது ஒன்னும் சரியா தெரியல. விடிய ஆன்லைன்ல உட்காந்துருக்காளாமா. அப்படின்னா என்னடி, எங்க உட்காந்துருக்கா? ரூம்ல தானே இருந்தா. நீ ஒரு ஆளுமா, இப்படி விவரம் கட்டத்தனமா அவளையும் கோட்டை விட்டுறாத. மொபைல்ல வாட்ஸ்அப்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல விடிய ஆன்லைன்லயே இருக்கிறா. என் வீட்டுக்கார் பார்த்துட்டு சொல்றாரு, இவ்வளோ நேரம் உன் தங்கச்சி யாரு கூட பேசிக்கிட்டு ஆன்லைன்ல இருக்குதுன்னு. வயசு புள்ள காலம் கெட்டு கிடக்குதுமா. அவர் அக்கறைப்பட்டு சொன்னாருன்னு முந்தி அடிச்சுக்கிட்டு அப்பா கிட்டயும் உன் காதலையும் போடலாம்னு தான் வந்தேன். இவ பாட்டுக்கு யாரையாவது கல்யாணம் கட்டிட்டு கூட்டிட்டு வந்துட்டானா? தேவா ஆன்லைன்ல விடிய இருந்தான்னு உன் வீட்டுக்காருக்கு எப்படி தெரியுமா? அவர் அப்ப விடிய யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, அத நீ கேட்டியா? கம்பீரமாக வாசலில் இருந்து ஒரு குரல் கேட்டது. வேறு யாராக இருக்க முடியும்? 5 பெண் பிள்ளைகளை பெற்ற ஒரு தகப்பனுக்கு மட்டும்தான் தன் பிள்ளைகளை இன்னொருவர் குறை சொல்லும் பொழுது வரும் ரோஷம். அது எவ்வளவு பெரிய சொந்தமாக இருந்தாலும் சரி. அத்தியாயம் 11. தேவகியின் அன்னை. என்ன பேசுறீங்க? வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட? தேவாவும் இந்த வீட்டு புள்ளதானேடி. அவ இல்லாத நேரம் அவளை பத்தி பேசுறது தப்பு. அவ மேல சந்தேகமா இருந்ததுன்னா அவகிட்டயே கேட்க வேண்டியது தானே. அது எதுக்கு ஒரு விஷயமா கூடி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கப்பா, நாங்க ஒன்னும் அவன் மேல சந்தேகப்பட்டோ பொறாமையில பேசல. உங்களுக்கே தெரியும் உங்க அளவுக்கு எங்களுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும்னு. நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளை நம்ம கைக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? நான் கூட தான்மா உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நீங்க என் கைக்குள்ளேயே இருப்பீங்க, என்ன மீறி எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு நினைச்சேன். சொல்லி வச்ச மாதிரி 18 வயசுல 4 பேரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கல. என்னை பத்தி யோசிச்சிங்களா என்ன? அவ தலையெழுத்தும் அதுவா இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? மா, நாங்க கிளம்புறோம். அப்பாவுக்கு அவதான் எப்பயும் வசதி. ஏதோ நம்ம தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அவ எதுவும் காதல் கீதல்னு விழுந்துடக்கூடாதுன்னு தான் வந்தோம். நல்லது நினைச்சு வந்த எங்களுக்கு ரொம்ப நல்ல மரியாதை கொடுத்துட்டீங்க. நாங்க கிளம்புறோம். அம்மாடிங்களா, கோவப்படாம இருங்க. எனக்கு நீங்க 4 பேரும் எப்படியோ அப்படித்தான் அவளும். அவ விருப்பத்துக்கு மீறி நான் கண்டிப்பா எதுவும் செய்ய மாட்டேன். நீங்கெல்லாம் எப்படி ஒரு பையனை கூட்டிட்டு வந்து நிற்கும் போது விசாரிச்சு நல்லவன் தான் நல்ல இடம் தான்னு தெரிஞ்சதும் உங்க வாழ்க்கைய நீங்க பார்த்துக்கோங்கன்னு முறைப்படி என்னால என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சு எந்த குறையும் இல்லாம அனுப்பிச்சு வச்சேனோ அவளுக்கும் அந்த மாதிரி தான் கல்யாணம். எல்லாமே அவ விருப்பம் தான். நீங்களா ஏதாவது ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அவகிட்ட கேட்டுட்டு கனவை வளர்த்துக்கோங்க. ஒரே போடாக போட்டு விட்டார். தேவகியின் விருப்பப்படிதான் அவளின் திருமணம் நடக்கும் என்று.
தந்தை எப்போதும் நடுநிலையானவர். அன்னையை எப்படி வேணாலும் வளைத்து விடலாம் என்று நால்வரும் திட்டம் தீட்டி சாப்பிடாமல் கோபித்து கொண்டு கிளம்புவது போல பாசாங்கு செய்து அன்னையை வழிக்கு கொண்டு வர பார்த்தார்கள். அதன் முடிவு தந்தையை 2ஆம் பட்சமாக்கிவிட்டு இன்னும் 2 நாட்களில் வீட்டோடு வைத்து நிச்சயம் மட்டும் செய்து கொள்ளலாம். அவளை எப்படியும் அரட்டி உருட்டி வழிக்கு கொண்டு வருவது என் பொறுப்பு என்று அன்னையிடம் வாக்கு வாங்கிய பிறகே அவர் வீட்டுக்கு கிளம்பினார்கள். தேவகி அடாவடியாக பேசுபவள், மட்டும் மரியாதை கொடுக்க மாட்டாள். யாருக்கும் உன் வேலையை பார்த்து கொண்டு போ என்று எடுத்தெறிந்து பேசுபவள் தான். ஆனால் தாய் தந்தை என்று வந்துவிட்டால் ஒரு நிமிடம் அனைத்தையும் ஓரம் கட்டி வைத்துவிட்டு யோசிப்பவள். அதை தான் தேவகியின் அன்னை இப்பொழுது ஆயுதமாக எடுத்திருக்கிறார். தனக்கு வரப்போகும் துயரத்தை அறியாத தேவகி சூர்யாவுடனான பேச்சு இப்பொழுது கல்லூரியை தாண்டி வீட்டிலும் சிறிது நேரம் கைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்புவது வரை வளர்ந்திருக்கிறது. இப்பொழுதெல்லாம் ஒருவித உற்சாகத்தில் விளையாட்டில் முழு கவனத்திடம் இந்த முறை நேஷனல் டீமிற்கு தன் கல்லூரியை தேர்ந்தெடுக்க வைத்து விட வேண்டும் என்கின்ற ஆவலில் தேவகி இருக்கிறாள். தேவா எங்க கிளம்பிட்டா? காலேஜுக்கு பிராக்டிஸ் தான் கிளம்புவாங்க, வேற எங்க? அக்கா அங்க வந்துட்டு போனதுல இருந்து நீ சரியே இல்லம்மா. எனக்கு இன்னும் 2 நாள்ல ஸ்போர்ட்ஸ் டே இருக்குல்ல, நீ விளையாண்டு கிழிச்சதெல்லாம் போதும். 3 நாளைக்கு நீ எங்கேயும் போக கூடாது. அப்புறம் நீ எங்க வேணாலும் போ. இந்தாம்மா, என்ன விளையாடுறிய நீனு? நான் 1 மாசமா பிராக்டிஸ் போறேன்னு தண்டோர அடிக்காத குறையா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எங்கேயும் போகாதுன்னு சொல்ற. அதே 3 நாள்ல தான்மா ஸ்போர்ட்ஸ் டே இருக்கு. ஸ்போர்ட்ஸ் டேக்கு போகாம அதுக்கப்புறம் எதுக்கு காலேஜுக்கு போகணும்னு கேக்குறேன். சரி, அதுவும் நல்லதுதான். படிப்பு நிப்பாட்டிடலாம். உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? அப்பா எங்க? அப்பாவுக்கு தெரியுமா நீ இப்படி வம்பு பண்றது? அது சரி, இப்போ 3 நாள் லீவ் போட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து என்னை என்ன பண்ண சொல்ற? உங்க அப்பா சொல்றதுக்கு இதுல என்னடி இருக்கு? நான் உன்னை பெத்தவ, எனக்கு உன் மேல முழு உரிமையும் இருக்கு. அவருக்கு எப்படியோ அது மாதிரி தான் எனக்கும். உனக்கும் இன்னும் 3 நாள்ல 2வது அக்காவோட குழந்தனோட நிச்சயதார்த்தம். அதனாலதான் வெளியில போக கூடாதுன்னு சொல்றேன். எதே யாரை கேட்ட அந்த பொறுக்கியோட எனக்கு நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணீங்க? என்னை காலேஜ் போக வேணான்னு கூட சொல்லுங்க. சரி, தலையெழுத்தேன்னு அமைதியா விட்டுட்டு போறேன். அந்த பொறுக்கி கூட எல்லாம் என்னால காலம் தள்ள முடியாது. நினைச்சாலே அருவருப்பா இருக்குமா? அவர் உங்க அக்காவோட கொழுந்தனாரு. கொஞ்சமாவது மரியாதையோட பேசு தேவா. வருங்காலத்துல அவர்தான் உன் புருஷன். இதுதான் என் முடிவு. உன்கிட்ட பேசி என்ன பலன் இல்ல. இப்ப நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. வாயை மூடிக்கிட்டு உள்ள போகணும். இல்லைன்னா என் கையில என்ன இருக்குதுன்னு பாரு. இந்த நிமிஷம் உன் கண்ணு முன்னாடியே சாப்பிட்டு சாக நான் ரெடி. கை நிறைய அரளி விதையை அரைத்து வைத்து கொண்டு தான் இப்படி ஒரு போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது தேவகியின் வீட்டில். சுற்றி தன் தந்தையை தேடியவள் அவர் இருக்கும் சுவடே இல்லை என்பதால் முதல் வேளையாக தந்தைக்கு அழைப்பு விடுத்து முதலில் அவர் எங்கு இருக்கிறார் என தெரிந்து கொள்வோம் என்று அழைத்தாள். அவர் வேலை பார்க்கும் முதலாளியின் வேலைக்காக வெளியூர் சென்றிருப்பதாகவும் நீ தூங்கி கொண்டிருப்பதால் அம்மா சொல்லிவிடுகிறேன் என்று என்னை அனுப்பி வைத்தாள் என்றும் சரியாக 2 தினங்கள் கழித்து வந்து விடுவேன் உன் விளையாட்டை காண என்று ஆசீர்வதித்து அழைப்பை துண்டித்தார். அப்பொழுதுதான் தேவகிக்கு புரிந்தது, தந்தைக்கு இங்கு நடக்கும் எந்த கூத்தும் தெரியவில்லை. இவர் ஊருக்கு வரவும் சொந்தங்கள் கூடிய சபையில் நாடகத்தை அரங்கேற்றி நிச்சயம் முடித்து விடுவதுதான் அவர்களின் திட்டம் என்று புரிந்தது. பெரிதாக தேவகிக்கு அழுகை எல்லாம் வரவில்லை. இந்த சூழ்நிலையை எப்படி லாவகமாக நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த நிச்சயதார்த்தத்திலிருந்து தப்பிப்பது? அமைதியாக அறைக்குள் சென்று அமர்ந்து விட்டாள். என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் சூர்யாவிடமிருந்து குறுஞ்செய்தி வந்தது. ஓய், எங்க இருக்க? கிரவுண்ட்ல உன்னை காணோம். கால் பண்ணட்டா? அழும் பொம்மை அனுப்பி வைத்தாள். ஏதோ சரியில்லை என்று புரிந்து கொண்ட சூர்யா அவளின் அழைப்பிற்காக காத்திருக்காமல் அவனே அழைத்து விட்டான். என்ன ஆச்சு தேவா? தேவகிக்கு அவ்வளவு நேரம் வராத கண்ணீர் சூர்யாவின் குரலில் சற்று விசும்பலாகத்தான் தேம்ப ஆரம்பித்தாள். இருந்தும் கட்டுப்படுத்தி கொண்டு இங்கு நடந்த வாக்குவாதங்களையும் தந்தைக்கு அழைப்பு விடுத்து பேசியதும் ஒன்று விடாமல் கூறினாள். அப்பாடா, இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணணுமா உன்கிட்ட இருந்து தப்பிக்க? துயரங்கள். அம்மா பண்ற எதுவும் நம்ம நல்லதுக்கு தான்.
பேசாம அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு போற வழிய பாரு, நானாவது உன் தொல்லை இல்லாம நிம்மதியா இருப்பேன் என்று கூறியவன் அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்து விட்டான். அழைப்பு நின்றதையே பார்த்து கொண்டிருந்தவள், என்ன கூறிவிட்டான் இவன்? அப்போது இவ்வளவு நாள் இவனுக்கு நான் தொல்லையாகத்தான் இருந்திருக்கிறேனா? அதற்காக ஒரு மாணவிக்கு செய்யும் உதவியாக கூட தனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டானா? வேறு யாரிடம் இதை பற்றி பேசுவது? நிச்சயதார்த்தம் மண்ணாங்கட்டி எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், தங்கள் கல்லூரியில் எங்களின் அணி இந்த முறை நேஷனல் டீமிற்காக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். என்ன பண்ணலாம் என்று யோசித்தவள் அடுத்து தன்னுடைய குருவான கோச்சிற்கு அழைப்பு விடுத்தாள். வெகு நேரம் கழித்தே அழைப்பு ஏற்கப்பட்டது. ஐயோ, என்னம்மா சொல்ற? அப்போ விளையாட வரமாட்டியா? உன்ன மாதிரி ஒரு நல்ல பிளேயர் இழக்கிறது கஷ்டம்தான். ஆனா உங்க அம்மாவை மீறி என்ன செய்ய முடியும் சொல்லு? கையில அரளி விதைய வச்சுக்கிட்டு மிரட்டுறவங்க கிட்ட நாங்க ஏதாவது சொல்லி ஏதாவது நாளைக்கு எங்க தலை உருளணுமா? பேசாம கல்யாணம் பண்ணிட்டு போற வழிய பாரு. ஆனா நீ இல்லனா நேஷனல் டீம்ல நம்ம காலேஜ் கண்டிப்பா செலக்ட் ஆகாது. அந்த வகையில எங்களுக்கு வருத்தம் தான். இருந்தாலும் குடும்பம் தான் முக்கியம் எல்லாருக்கும். நீ உன் குடும்பத்தை பாருமா. இரண்டாவது அதிர்ச்சி தேவகிக்கு. எப்படியும் ஆறுதல் சொல்லுவார், தடுத்து நிறுத்த முயற்சி செய்வார் என்றெல்லாம் நம்பி அழைப்பு விடுத்தவளுக்கு அவரின் இந்த ஒட்டாத பதில் மேலும் குழப்பத்தை தான் தோற்றுவித்தது. தேவகி சுத்தமாக நம்பிக்கையற்ற நிலையில் அப்போ தன்னுடைய கனவு யாருக்கும் முக்கியம் இல்லையா? இவ்வளவு நாள் தனக்கு அழகில்லை என்றெல்லாம் தாழ்வு மனப்பான்மையில் இருந்தவள் இன்று தான் யாருக்குமே முக்கியம் இல்லை போலும் என்று வருந்தி கொண்டிருந்தாள். ஆனால் எப்படி நிப்பாட்டுவது என்று மட்டும் ஒன்றும் புரியவில்லை. தன் 4 நண்பர்களுக்கு அழைத்து சோர்ந்து போனாள். அப்பொழுதுதான் நினைவு வந்தது, இவர்கள் 4 3 நாட்கள் வெளியூர் பயணிக்கு சென்று இருப்பதாகவும், சரியாக உன்னுடைய ஸ்போர்ட்ஸ் டேக்கு உன் கல்லூரியில் வந்து முதல் ஆளாக உன்னுடைய விளையாட்டை கண்டு கழிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்ததும், டவர் பிரச்சனை காரணமாக போன் எடுக்கவில்லை என்றால் பயந்து கொள்ள வேண்டாம் என்று கூறிவிட்டு தனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து சென்றதும் நினைவுக்கு வர அலைபேசியை தூக்கி தூர போட்டவளுக்கு கண்ணோரம் நீர் கசிந்தது. அத்தியாயம் 12. அந்த ஒரு நாள் தேவகிக்கு யாரிடம் உதவி கேட்கலாம் என்ற யோசனையிலேயே சென்றது. காலையில் அவ்வளவு கவலையுடன் பேசிய தனக்கு இரவிலாவது ஆறுதல் சொல்ல அழைத்து பேசுவார் என்று நம்பி இருந்தாள். ஆனால் அவளின் நம்பிக்கை அங்கே பொய்த்து போனது. இவளாக சென்று குறுஞ்செய்தி அனுப்பினாலும் வேலை இறக்கிறது, பிறகு பேசுகிறேன் என்று கூறிய அன்று முழுவதும் ஓட்டிவிட்டார் சூர்யா. மறுநாளும் எந்தவித மாறுதலும் இன்றி சென்றது. இன்னும் ஒரு நாள் இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் டேவிற்கு. பயிற்சி பற்றி தனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் பயிற்சி எடுத்தாலும் சரி, எடுக்கவில்லை என்றாலும் சரி, கால்பந்து அவளின் இரத்தத்தில் ஊறியது. ஆனால் அம்மாவை ஏமாற்றிவிட்டு எங்கனம் செல்வது என்றுதான் அவளுக்கு பெரும் குழப்பம். ஒரு முடிவு எடுத்தவளாக கண்ணை விட்டு தாண்டிய சிறு கண்ணீரை துடைத்து கொண்டு எத்தனை மணி அளவில் அக்கா வீட்டினர் வருவார்கள் என்பதை எல்லாம் பேசி தெரிந்து கொண்டாள். சமாளிப்பதில் சிரமம் இருக்காது என்று அன்னையிடம் சென்று பேச்சு கொடுத்தாள். அதன்படி காலை 10 மணிக்கு மேல்தான் தனக்கு நிச்சயதார்த்தமும் அப்பொழுதுதான் அக்காள்கள் வருவார்கள் என்றும், இதற்கு இடையில் தன்னுடைய 4 நண்பர்களும் விடிய காலையிலேயே வந்து விடுவார்கள். அதை தாண்டி அப்பாவும் விடிய காலையில் வீட்டுக்கு வந்து சேர்ந்து விடுவதாக கூறியிருக்கிறார் என்பதால் அவள் சற்று தைரியமாக இருந்தாள். எப்படியும் அக்காக்கள் இருந்தாலும் அப்பா துணையுடன் இவர்களை சமாளித்து கிளம்புவது அவ்வளவு கஷ்டமாக ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்பொழுது பொறுமையாக இருப்போம். அப்பா வந்து விட்டால் அன்னையை ஏதும் தவறான முடிவு எடுக்காதபடி பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தான் எப்படியும் கிளம்பி விடலாம் என்றுதான் நாளை விடியலுக்காக காத்திருந்தாள். இவ்வளவு தெளிவாக முடிவெடுத்தவளுக்கு நெஞ்சின் ஓரம் அப்படி ஒரு வலி. ஏனென்றால் சூர்யாவும் சரி, தன்னுடைய குருவையும் அவள் மிகவும் நம்பியிருந்தாள். தனக்கு ஒரு பிரச்சனை என்றால் கண்டிப்பாக வருவார்கள் என்று. ஆனால் அவர்கள் சொன்ன பதில் அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. கண்டிப்பாக இவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டுதான் அன்றைய நாள் இரவு அவளுக்கு உறங்கா இரவாக போனது. தேவா, ஏய் தேவா, எந்திரடி, நேரம் ஆச்சு. உறக்க கலக்கத்தில் புரண்டு படுத்தவளுக்கு இரவு வெகு நேரம் சூர்யாவை பற்றி யோசித்து கொண்டே இருந்ததால் ஒருவேளை தன்னுடைய கணிப்பு தவறுதான் போல. சூர்யாவுக்கு உண்மையில் தன் மேல் விருப்பம் இல்லையோ
அட விருப்பம் கிடக்குது மண்ணாங்கட்டி, ஒரு மாணவிக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கூடவா இல்லாமல் போனது என்று குழம்பி தவித்தவளுக்கு விடிந்துதான் உறக்கம் வந்தது. உறங்கி 1 மணி நேரத்தில் எல்லாம் தாயின் குரல் கேட்டு அடித்து பிடித்து எழுந்தாள். ஏண்டி இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தா ஸ்போர்ட்ஸ் டேல யாரடி விளையாடுவா? உன்னை நம்பி ஒரு காலேஜே கொடுத்திருக்காங்க பாரு, அவங்கள சொல்லணும். சோம்பேறி நாயே, எந்திரி சீக்கிரம். அவளின் காதுகளையும் கண்களையும் நம்ப முடியாமல் விழித்து கொண்டிருந்தாள் தேவகி. 2 நாட்களாக மூஞ்சியை தூக்கி வைத்து கொண்டிருந்த அன்னை இப்பொழுது சிரித்த முகமாக பேசுவதும், அதுவும் தன்னை கல்லூரிக்கு செல்ல நேரமாகிவிட்டது என்று எழுப்புவதும் உலக அதிசயமாக தான் இருந்தது அவளுக்கு. இந்தாடி, இது ஏதோ வாசனையா இருக்குமா, இதுக்கு பேரு என்னமோ கண்டிஷனா, சரியா தெரியல. பக்கத்து வீட்டு புள்ள கிட்ட கேட்டுதான் ஓசிக்கு கொஞ்சமா வாங்கிட்டு வந்தேன். எப்பயும் நீ விளையாடும் போது முடி பறக்க கூடாதுன்னு தலையில எண்ணெய முழுகிக்கிட்டு போகல, அப்படி வச்சுக்கிட்டு போகாத. பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வர இடம், இத போட்டுக்கோ. இது வாசமாவும் இருக்குமா, முடி பறக்காமவும் ஒட்டி இருக்குமாண்டி. வேறு கிரகத்தில் இருப்பது போல்தான் இருந்தது தேவகிக்கு. அன்னை சொல்லுவதை மலங்க மலங்க விழித்து கொண்டிருந்தவள் மண்டையை மட்டும் 4 பக்கமும் உருட்டி கொண்டிருந்தாள். என்னடி மாடு மாதிரி மண்டைய ஆட்டிட்டு இருக்க? இந்த மாவை முகத்துக்கும் உடம்புக்கும் போட்டுக்கோ, இது நல்லா சவத்தியா காட்டுமா. இதுவும் அந்த பிள்ளைகிட்ட கேட்டுதான் வாங்கிட்டு வந்தேன். முதல்ல இந்த காப்பி தண்ணிய குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வர வழிய பாரு. நேரமாகுது, கிளம்பு சீக்கிரம். நானும் உங்க அப்பாவும் வந்ததும் கிளம்பி உன் காலேஜுக்கு வரோம். திருவிழாவில் காணாமல் போன குழந்தை போல விழித்து கொண்டு அமர்ந்திருந்தவள் அலைபேசியில் குறுஞ்செய்தி சத்தம் கேட்டது. குட் மார்னிங் நேஷனல் பிளேயர். கூடவே கண்ணடிக்கும் பொம்மைகளும் வந்து விழுந்தது. அவளுக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை. பின்பு இன்பமாக அதிர்ந்தாள். கண்டிப்பாக அம்மாவின் இந்த மாற்றத்திற்கு சூர்யாசாதான் காரணம் என்று நன்றாக புரிந்தது. உறக்கம் முற்றிலுமாக கலைந்தவள் வேக வேகமாக எழுந்து கிளம்பினாள் கல்லூரிக்கு. கல்லூரிக்கு சென்று அவரை உண்டு இல்லை என்று பண்ணிக்கொள்வோம். இப்பொழுது அந்த குறுஞ்செய்திக்கு மறுபதில் கூட அனுப்பாமல் வேகமாக குளியல் அறைக்குள் சென்று விட்டாள். அன்னை கொடுத்த அழகு சாதன பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு. தேவகி இந்த நிமிடம் எதை பற்றியும் யோசிக்கும் மனநிலையில் இல்லை. எப்படியும் விட்டதை பிடித்து விட வேண்டும். 3 நாள் தான் பயிற்சி போகாமல் இருந்திருக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் நான் விளையாட்டில் சுதப்பும் ஆள் இல்லை. மனநிலை மிகவும் நன்றாக இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக என்னுடைய விளையாட்டின் மேலும் நம்பிக்கை இருக்கிறது. கல்லூரிக்கு சென்றதும் இவளின் படைகள் இவளை சூழ்ந்து கொள்ள தூரத்திலிருந்து சூர்யாதான் கட்டை விரலை உயர்த்தி காட்டி ஜெயித்து விட்டு வா என்பது போல் சமீட்சை செய்ய புத்துணர்ச்சியுடன் விளையாட்டு களத்தில் இறங்கிவிட்டாள். அவ்வளவுதான். கால்பந்தில் இறங்கிவிட்டாள் என்றால் சுற்றி நடப்பது எதுவும் அவள் கவனத்திற்கு செல்லாது. வழக்கம் போல் கூட்டம் முழுவதும் தேவகியின் பாசுரம் கூற நல்ல முறையில் விளையாண்டு முடித்துவிட்டு ஓரமாக அயர்வாக வந்து அமர்ந்தவளின் அருகில் நட்புகள் மற்றும் அன்னை தந்தை என்று அனைவரும் இருந்தாலும் அவள் கண்கள் தேடியது என்னவோ சூர்யாவை தான். அவளின் தேடலின் பொருளை கண்டு கொண்டானோ என்னவோ. உடனடியாக தேவகியின் அலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. நான் லைப்ரரியில வெயிட் பண்றேன். பிரைஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் லைப்ரரிக்கு வா. கூடவே கண்களில் ஹார்டின்கள் சுமக்கும் பொம்மை அனுப்பி வைத்தாள். அன்னை தந்தையுடன் ஏதேதோ பேசிக்கொண்டே இருந்தாள். நண்பர்களுடனும் நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தாள். உனக்கு கஷ்டம் என்று ஒன்று வரும் பொழுது உன் அருகில் இல்லாமல் போய்விட்டோமே என்று நண்பர்கள் வருந்த, இத்தனை காலமும் எனக்கு பக்கத்துணையாக இருந்தது நீங்கள் மட்டும்தானே. இப்பொழுது ஏதோ சூழ்நிலை, அவ்வளவுதான். இத்தனைக்கும் நான் உங்களுக்கு தெளிவாக இதை விளக்கி இருந்தால் கண்டிப்பாக அடுத்த பஸ் பிடித்து என்னை தேடி வந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. எது எப்படியோ நல்லபடியாக நடந்த வரைக்கும் சந்தோஷம் என்று கூறியவள் நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருந்தாள். தேவகியின் ஆசைப்படி சிறப்பு விருந்தினராக வந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் இவர்களின் கால்பந்து அணியை நேஷனல் டீமுக்கு தமிழ்நாட்டின் சார்பாக பரிந்துரை செய்வதாக வாக்களித்துவிட்டு சென்றார். இவர்களிடம் தனியாக எல்லாம் கூறவில்லை. அத்தனை பேர் மத்தியில் மேடையில் உறுதி கூறியவர், கண்டிப்பாக இந்த கல்லூரியில் நிறைய விளையாட்டில் கை தேர்ந்த மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒலிம்பிக் செல்லும் அளவிற்கு தகுதி பெற்றவர்கள். இன்னும் நேஷனல் டீமால் கூட கவனிக்கப்படாமல் இருப்பது தனக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது.
ஒரு விளையாட்டு அமைச்சராக இருந்துவிட்டு இதை கூட செய்யவில்லை என்றால் எப்படி? கண்டிப்பாக சிறப்பு பரிசு வாங்கிய அத்தனை பேரும் நேஷனல் டீமில் கலந்து கொள்வதற்கு நான் பரிந்துரை செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு தான் கிளம்பினார். எல்லோரும் தங்களுடைய சந்தோஷத்தை ஒருவருக்கொருவர் பரிமாற்றிக் கொண்டார்கள். விளையாட்டு முடியவே தான் இங்கு கல்லூரியில் சில வேலைகள் இருப்பதாகவும் முடித்துவிட்டு வீடு வந்து சேர்வதாக கூறி அன்னை தந்தையை தன் நண்பர்களுடன் அனுப்பி வைத்துவிட்டு சூர்யாவை தேடி ஓடினாள் தேவகி. லைப்ரரிக்குள் உள்ளே ஓடியவள் முன்னே உட்கார்ந்திருந்த வரவேற்பாளரிடம் இலக்கியம் சார்ந்த ஒரு புத்தக பெயரை சொல்லி எடுக்க வேண்டும் என்று எழுதி வைத்துவிட்டு ஓடிவிட்டாள். சூர்யாவிற்கு இலக்கியத்தின் மேல் ஆர்வம் அதிகம். அவன் லைப்ரரிக்கு என்று வந்தாலே அங்குதான் இருப்பான் என்று இவளுக்கு தெரியும். அங்கு தூரத்தில் 2 புத்தகங்கள் அடுக்கிய அலைமாரிகளின் இடையே ஏதோ ஒரு புத்தகத்தை தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தான் சூர்யா. அடிமேல் அடி வைத்து ஓசை எழுப்பாமல் நடந்தவள் சுற்றி ஆட்கள் யாரும் இல்லை, அவன் மட்டும் தனியாக இருப்பதை கண்டு கொண்டவள் சிறிதும் தாமதிக்காமல் அவனை கட்டி கொண்டாள். இவளின் அதிரடி தாக்குதல் எதிர்பாராத சூர்யா சற்று விலகும் நிலைக்கு சென்று பிறகு தன் காலை வேரூன்றி நிறுத்தி புத்தகங்கள் அடித்து வைத்திருக்கும் அலமாரியை பற்றி கொண்டு சுதாரித்து நின்றான். அவளின் அணைப்பு இவனின் இடது கையோடு பக்கவாட்டில் கைகளை இறுக்கி பற்றி கொண்டு அவனின் தோளில் முகத்தை புதைத்திருந்தாள். அவளின் அணைப்பில் காதல் கூட சொல்ல முடியாது, மெல்லிய நேசம், அவ்வளவே. இன்று எனக்கு கிடைத்த பாராட்டு அத்தனைகளும் எத்தனை பேர் காரணமாக இருந்தாலும் இந்த பொழுது நான் உன்னுடன் தான் அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னும் விதமாக இருந்தது அவளின் இறுகிய அணைப்பு. நீங்க தானே சார் நான் இன்னைக்கு இங்கே விளையாட காரணம். உணர்ச்சி வேகத்தில் வற்றிய பாலையில் ஊறிய நீராக கண் சிவந்து கண்ணீர் வந்தது தேவகிக்கு. இருக்கு இடம் கருதி அவளின் குரல் அந்த கரகரப்பிலும் மெதுவாக ஒலித்தது. ஆனால் அது அத்தனையும் அவனை அணைத்தபடிதான் நின்று பேசிக் கொண்டிருக்கிறாள். தேவி, ரிலாக்ஸ். அவளின் உடம்பு நடுங்குவதும் அவளின் இதய துடிப்பு ஏகத்துக்கும் எகிரி துடிப்பதும் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவளின் முதுகை தடவி அமைதிப்படுத்தினான். அவளின் அணைப்பு ஏனோ இறுகியதை தவிர விலகும் எண்ணம் துளியும் இல்லை அவளுக்கு. இவனுக்கு தான் அவஸ்தியாகி போனது. தாங்கள் இருப்பது கல்லூரியில் அல்லவா? யாரேனும் இந்த கோலத்தை பார்த்தால் விரசமாக ஒன்றும் இல்லைதான் இருவரின் அணைப்பும். ஆனால் அது தவறாக தானே கண்ணில் படும். தேவி, நம்ம காலேஜ் லைப்ரரியில் இருக்கோம், ஸோ ப்ளீஸ். தன்னை அவளிடம் இருந்து பிரித்து எடுப்பதற்கு பலவீனமான முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். இவன் நினைத்தால் அவளை ஒரே தள்ளில் கூட நகர்ச்சி விட்டிருக்கலாம். ஆனால் அவளை நகர்த்தும் எண்ணம் இவனுக்கும் இல்லை போலும். இருந்தாலும் நகர்ந்து இருக்க வேண்டிய நிர்பந்தம். இதில் அவனின் தேவி என்ற அழைப்பை இவள் கவனிக்க தவறிவிட்டாள். அத்தியாயம் 13. காதலை கூறிக்கொள்ள வார்த்தைகள் தேவையில்லை, கண் பார்வைகள் கூறிவிடும். ஆனால் மனதில் உள்ளதை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்துவதற்கு வாய்மொழிகளை தவிர வேறொன்றும் இங்கு பெரிதாக துணை இருப்பதாக தெரியவில்லை. இங்கு இந்த காதல் பறவைகள் செய்யும் தவறு இதுதான். தேவகி கூறிவிட்டாள், கால்பந்துக்கு அடுத்து எனக்கு உயிர் மூச்சாக இருப்பது நீங்கள்தான் என்று. அவளின் செப்பு வாயை திறந்து விரும்புகிறேன், காதலிக்கிறேன் என்று எல்லாமுமாக கூறிவிட்டாள். ஆனால் சூர்யா மற்ற மாணவிகளிடம் இல்லாமல் தேவகியிடம் மட்டும் தனித்துவமாக இருப்பதும் ஒருமையில் அழைத்து உரிமையாக பேசுவதும் இதோ கடைசியில் வந்தாயிற்று. தன் கைப்பிடித்து அவளை அணைத்து நிற்கும் பொழுது உதறி தள்ளாமல் இருப்பதும் பிரத்யேகமாக தேவி என்று அழைத்ததும் அவனின் மனதில் தேவிதான் இருக்கிறாள் என்பதை பல சந்தர்ப்பத்தில் தெரிவித்து விட்டான். ஆனால் என்ன பயன்? வார்த்தையாக உனக்காக நான் இருக்கிறேன் என்று இப்பொழுது வரை கூறவில்லையே. மெத்த படித்த சூர்யாவிற்கு கூறினால்தான் காதலா? இத்தனை வருடம் காத்து வைத்திருந்த கொள்கையெல்லாம் உன் காலடியில் கொட்டிவிட்டுதானே நிற்கிறேன், அது போதாதா என்று தோன்றியது. ஆனால் இவளுக்கோ தான் என்ன செய்தாலும் அமைதியாக இருக்கிறார், அவ்வளவுதானே. தன் காதலை ஏற்றுக்கொண்டேன் என்றோ தனக்காக இருப்பேன் என்று கூறவில்லையே என்ற ஆதங்கம் இவளுக்கு. இப்படி இவர்கள் தீர்த்து கொள்ளாத இந்த சிறு ஊழல்தான் பிற்காலத்தில் இவர்களின் பிரிவுக்கு காரணமாக இருக்க போகிறது. எமோ எங்க இருக்க? வாசலில் இருந்து உள்ளே நுழைந்தால் ஏலம் விட்டு கொண்டே இருக்கும் அந்த முலம் வீட்டில் சுற்றிமுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். தன் அன்னை எங்காவது கண்ணில் படுகிறார்களா என்று. ஏய், அதுக்குள்ள வந்துட்டியா? திருஷ்டி எடுத்துதான் உள்ள விடணும்னு இருந்தேன்.
என் ஆத்தா மகமாயி, என்ன திருஷ்டியெல்லாம் அப்புறம் எடுத்துக்கோ. உன் புள்ள இந்த கருவண்டுக்கு யாரும் கண்ணு போறதில்ல. முதல்ல நீ சொல்லு, சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ற அளவுக்கு நீ முன்னேறிட்ட. நிச்சயதார்த்தம், அக்காங்க வராங்க, தையத்தக்கன்னு குதிச்சுட்டு இருந்த, என்னாச்சு இப்போ? அது உங்க காலேஜ்ல இருந்து 2 பெரிய சார் வந்தாங்கடி. ஒருத்தர் நீ கோச்சுன்னு சொல்லுவியே, அவரை தெரியும். இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தது இல்லடி. நல்ல சவத்தியா வளர்த்தியா இருந்தாரு. 2 பேரும் அம்புட்டு சொன்னாங்க உன்னோட திறமைய பத்தி. உனக்காக ஒரு காலேஜே காத்து கிடக்குது, நீ விளையாண்டாதான் காலேஜுக்கே பெருமைன்னு என்னென்னமோ சொல்றாங்க. அத்தனை பெருமையும் பிள்ளைய பத்தா உங்களுக்கு தானே வந்து சேரும். எப்ப வேணும்னாலும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆனா நாளைக்கு அவ வாழ்க்கைக்கு எதிர்காலம், பேரு, புகழ் எல்லாமே இருக்கு. முதல்ல பிள்ளைய விளையாட்டுக்கு அனுப்புங்க. நாளைக்கு நீங்களும் வந்து பாருங்க. உங்க புள்ள பேருதான் அங்க எல்லாரும் சொல்வாங்கன்னு என்னென்னவோ சொல்றாரு. எனக்கு உன் பவுசி இவ்வளவு நாள் இவ்வளவு இருக்குன்னு தெரியாம போச்சேடி. நான் தமிழ்நாட்டுக்கு விளையாண்டுட்டு வந்தது உனக்கு தெரியாது? வாங்கிட்டு வந்த கப்பெல்லாம் நெத்தம், சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைன்னு எல்லாத்தையும் தொடச்சு வைக்கிறது நீ தானே. அப்புறம் என்ன என் பவுசு தெரியாதுன்னு கதை அடிக்கிற? யாரோ வந்து சொல்லிதான் என்னை பத்தி தெரியணுமா உனக்கு? ஏண்டி, நீ சின்ன பிள்ளையில இருந்து விளையாட போகணும்னா ஏதாவது காரணம் சொல்லுவ, அதுக்கு ஒரு கட்டுக்கதை வேற கொடுப்ப. நானும் இப்போ நீ சொன்னதெல்லாம் அப்படிதானே நினைச்சிட்டு உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா போதும் தான் உன் அக்காங்க பேச்சை கேட்டு நிச்சயதார்த்தம் வரைக்கும் ஏற்பாடு பண்ணா. அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து உன்னை புகழ்ந்து பேசுறப்போ உடம்பெல்லாம் சிலுத்து போச்சுடி. பாத்துமா, ரொம்ப சிலுத்துட்ட போகுது. சரி, அப்புறம் எப்படி அக்காவெல்லாம் சம்மதிக்க வச்ச? பெத்தவனா சம்மதம் கொடுக்காம உனக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருவாளுகளாடி. இப்பவும் உங்க அக்காவோட குழந்தை தான் பிடிச்சிருக்கு. அந்த தம்பி சொன்னா புரிஞ்சுக்கும். உங்க அக்காங்களையும் பேசி சம்மதிக்க வைக்கிறது எனக்கு கஷ்டம் இல்லை. அதனால முதல்ல காலேஜ் விழாவுக்கு போயிட்டு வந்து விளக்கமா பேசிக்கலான்னு தான் காலையில வந்தோம். அன்னையின் பேச்சில் யோசனையாக அறைக்குள் சென்று விட்டாள் தேவகி. எப்படியோ ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிச்சாச்சு. நேஷனல் டீமிற்காக விளையாடும் வரையில் நிச்சயம் கல்யாணம் என்று எந்த தொல்லையும் இருக்காது. ஆனால் மாப்பிள்ளை அவர்தான் என்று அன்னை உறுதியாக இருக்கிறாரே. இப்படி தனக்காக எல்லாம் பார்த்து செய்யும் பெற்றோர்கள் மனதை எவ்வாறு உடைப்பது? அதுவும் அவர்களின் நம்பிக்கையை உடைக்கப் போகிறோமே என்றுதான் மனம் கனத்தது. தனக்காக பேச வந்த சூர்யாவை ஒரு ஆசிரியராக மட்டும்தான் அன்னை பார்த்திருக்கிறார் என்பதும், அவர் தன் மாணவிக்காக என்று வந்து பேசியதும் புரிந்தது. பின்ன இது என்ன சினிமாவா இல்ல நாடகமா? வெண்ணெயில செஞ்ச செலம் மாதிரி ஒருத்தன் வந்து கேட்டதும் தான் பொண்ணை தார வாத்து கொடுக்கறதுக்கு இன்னும் அதற்காக எவ்வளவு மூச்சு போட வேணுமோ தெரியவில்லையே என்று யோசித்து கொண்டிருந்தவள் அந்த யோசனையிலேயே காலையிலிருந்து விளையாட்டில் ஏற்பட்ட களைப்பு, 2 நாட்களாக தூங்காத மன உளைச்சல் எல்லாம் சேர்ந்து அப்படியே படுத்ததும் உறங்கி போனாள். சூரியன் தன் ஆதிக்கத்தை பூமியில் நிலைநாட்ட பொழுது அழகாக விடிந்தது. வார இறுதி சனிக்கிழமைதான், ஸ்போர்ட்ஸ் டே என்பதால் அடுத்த நாள் ஞாயிறு விடுமுறை. என்னதான் தேவகி போனில் சூர்யாவிடம் பேசினாலும் சில நேரம் அடம் பிடித்து வீடியோ கால் கூட செய்வாள். அப்படி இருந்தும் அவளுக்கு நேரில் பேசுவது இல்லை பார்த்து கொண்டே இருப்பது போன்ற உணர்வு வராதோ என்னவோ. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே முகத்தை தூக்கி கொண்டு எப்பொழுது திங்கட்கிழமை ஆகும் என்று நேரத்தையும் கேலண்டர் பேப்பரையும் பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பாள். இதில் இவளின் 4 நண்பர்களும் தான் ஐயோ என்று ஆகி போகும். எப்படி இருந்த எங்கள் தேவா என்றுதான் நினைக்க தோன்றும். சனி ஞாயிறு வந்தால் தாங்கள் நடத்தும் யூடியூப் சேனலுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணுகிறேன் என்ற பெயரிலும் 4 ஆண்களுடன் ஒற்றை பெண்ணாக சுற்றும் அவளை நேரில் பேச துப்பில்லாத சில வக்கரம் பிடித்த ஆண்களும் பெண்களும் கமெண்டில் இவர்களின் நட்பையும் உறவையும் கொச்சைப்படுத்தி பேசுவதும், எத்தனை பேர் வாயை மூடுவது என்று கடந்து செல்ல முயன்றாலும் சிலரின் பேச்சுக்கு தக்க பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற முனைப்பு தோன்றுவதாலும் மும்பரமாக அவர்கள் அளித்திருக்கும் ஆபாச பதில்களுக்கு எதிர்பதில் கொடுப்பதும், பிறகு பாராட்டி எழுதி அனுப்புபவர்களிடம் நன்றி சொல்லி சந்தோஷப்படுவதும் என்று அவளின் சனி ஞாயிறு சின்ன திருவிழா போன்றுதான் செல்லும். ஆனால் இன்று எப்பொழுது திங்கட்கிழமை விடியும் சூர்யாவை கண்கொண்டு பார்த்து ரசிக்கலாம் என்று ஏங்கி தவிக்கும் தேவகியை என்ன சொல்லுவது? அவளை வேகமாக கடிந்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் அவளின் முகபாவனம் அப்படி.
என்னதான் துடுக்குத்தனமாக பேசுபவளாக இருந்தாலும் நண்பர்கள் முகம் கோபமாக மாறினால் கூட அவளின் முகம் மாற்றம் நன்றாக தெரியும். அதிலேயே கரைந்து விடுபவர்கள் தான் அவளின் நண்பர்கள். அதனால் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருந்தார்கள். இதற்கிடையில் தேவகியின் தந்தை அனுமதி இல்லாமல் ஏற்பாடு செய்திருந்த நிச்சயதார்த்தம் அனைத்தும் அவருக்கு தெரிய வரவே தன் மனைவியை கூப்பிட்டு தாட் பூட் என்று கத்தியதில் பின்பு சிறிதாக ஒரு சந்தேகமும் ஏற்பட்டது. தன் மகளின் மனதில் யாரேனும் இருப்பார்களோ என்று. காதலுக்கு பெரிதாக கருப்பு கொடி காட்டுபவன் எல்லாம் அல்ல. ஆனால் மற்ற பிள்ளைகள் மீது பெரிதாக கனவு வைக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் பள்ளிக்கு இயல்பாக சென்று வந்த காலத்திலேயே பள்ளிக்கு விளையாட்டில் ஆர்வத்துடன் சென்று வந்தவள் தான் தேவகி. அப்படி இருந்தும் பிள்ளை காதலில் விழுந்துவிட்டு அந்த காதல் நல்லபடியாக அவளை உயர தூக்கினால் பரவாயில்லை, மூழ்கடித்து அவளுடைய கனவுகளை சிதைத்து விட்டது என்றால் இது குறித்து தன் மகளிடம் இப்பொழுது விவாதிப்பது சரியாக வருமா என்று தெரியவில்லை. ஆனால் எப்படியும் தன் மகள் தன் துணையே இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாள். அப்பொழுது இதை பற்றி பேசிக் கொள்ளலாம் என்று தேவகியின் தந்தை அமைதி காத்தார். எப்பொழுதும் சூர்யாவிற்கு கால் செய்யும் முன் அவனிடம் அனுமதி கேட்டுக்கொண்டு அழைப்பை விடுப்பாள். ஆனால் இன்று ஏதோ உரிமைப்பட்டவள் போல அழைத்து விட்டாள். தன்னை ஸ்போர்ட்ஸ் டே விளையாட வைத்ததற்கு காரணம் அவர்தான் என்றும், பிறகு தான் கட்டி அணைத்த போது அமைதியாக இருந்ததையும் இவள் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டாள். அவனிடம் அனுமதி கேட்கும் நிலையெல்லாம் கடந்து விட்டோம், நெருக்கமாகி விட்டோம் என்ற இருமாப்பு போலும் உடனே அழைத்து விட்டாள். முதல் அழைப்பிலேயே எடுத்து விட்டாள், அதுவும் முகத்தில் தோன்றிய குறிஞ்சிருப்பில். இத்தனை நேரம் அமைதி காத்து தன்னவள் அழைக்காமல் இருந்ததுதான் பெரிய விஷயம் என்று தோன்றியதோ என்னவோ. ஹலோ, சொல்லுங்க மேடம். என்ன முதல் ரிங்ல எடுத்துட்டீங்க? பின்ன காக்க வைக்கணுமா? இல்ல, அதுக்கு கேட்கல. நீங்க பெருசா மொபைல் யூஸ் பண்ற ஆளும் இல்ல, அதான் மொபைலும் கையுமா என்ன பண்றீங்கன்னு. பாதி பெண்கள் செய்யும் தவறு இதுதான். சந்தேக கண்ணோடு பேச்சை ஆரம்பித்தால் அந்த உறவில் உண்மையும் நேர்மையும் எங்கு இருக்கும்? என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தேன். இந்த கள்ளப்பூனை அவளை சீண்டி பார்ப்பதை தன்னுடைய பொழுதுபோக்காக வைத்திருக்கிறது சில நாட்களாக. அதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவளுக்கு தான் பக்குவம் பத்தவில்லை. கல்லூரியில் விரைப்பான ஆசிரியராக சுற்றுபவன் வீட்டிற்கு வந்துவிட்டால், அதுவும் அவளிடம் பேசும் பொழுது மட்டும் அவனுக்குள் இருக்கும் வாலிபன் துள்ளி குதித்து வெளியே வருவான். அப்படி ஒரு குறும்பு, அப்படி ஒரு காதல் ரசம். ஆனால் அத்தனையும் அவள் கண்டு கொள்ளாத அளவிற்கு மேம்போக்காக தான் இருக்கும். என்னது, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? திறந்த வாய் மூடாமல் அமர்ந்திருந்தாள். இங்கு எதிர்முறையில் இருப்பவனுக்கு அப்படி ஒரு குதூகலம். முட்டையாக முழித்திருக்கும் அவளின் கண்ணும் குருவியாக பிளந்து நிற்கும் அவளின் குட்டி இதழ்களையும் கண்டுகொள்ள ஆசையோ ஆசை. உடனே அழைத்து விட்டான் வீடியோ காலில். வீடியோ காலை அட்டன் செய்தவள் முகம் அஷ்டகோணலாக திரும்பியது. கோபமாக இருக்கிறாள் என்பதை அறிந்தவன் தன்னுடைய முகத்தில் எந்த பாவனையும் காட்டாமல் எப்போதும் போல ஒரு மிடுக்கான ஆசிரியராக மட்டுமே தன்னை அவளிடம் காட்டிக் கொண்டிருந்தான். ஏன் மேடம், உங்க மூஞ்சி 8 முழத்துக்கு நீண்டுட்டு இருக்கு? பின்ன காலேஜ்ல எல்லார்கிட்டையும் ஸ்ட்ரிக்டா பேசுறத பார்த்து உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இருக்காது, உங்களுக்குன்னு பிடிச்ச பொண்ணு நான் தானே நினைச்சிட்டு இருந்தேன். ஹஹா, உன்கிட்ட கூட தான் காலேஜ்ல மறப்பா பேசுவேன், ஆனா போன்ல நல்லா தானே பேசுறேன். அது மாதிரி தான் உன்ன மாதிரி எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். நீ மட்டும்தான் எனக்குன்னு நினைச்சு உன் படிப்பை கோட்டை விட்டுட்டு என் பின்னாடி சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாத. எனக்கு உன்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவர்கள் ஒரு தொலைபேசியில் பேசி கொண்டிருக்கும் பொழுது மேஜையில் இருந்து அவனுடைய பட்டன்ஸல் அடித்து கொண்டிருந்தது. அதுதான் அபிஷியலாக எல்லோருக்கும் கொடுத்திருப்பான். இவர்கள் பேசி கொண்டிருப்பது பர்சனல் எண். இது கல்லூரியில் இவளுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறான். அதை இந்த அறிவு ஜீவி அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அடித்து கொண்டிருந்த செல்லில் பெயர் மின்னியது. அவனுக்கு சலிப்பாக இருந்தது. தினமும் இரவில் சந்தேகம் என்று காதில் ரத்தம் வர வைக்கும் அவளின் பெயரை பார்த்தாலே இவனுக்கு சலிப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் அபிஷியல் நம்பரில் கூப்பிட்டு பாடம் சம்பந்தமாக பேசுபவளை எப்படி தன்னால் ஒதுக்கி வைக்க முடியும் என்ற யோசனையில் பார்த்து கொண்டிருந்தவன் தேவகியின் முகமாற்றத்தை பார்க்க தவறிவிட்டான். அந்த பட்டன் போனில் மின்னி மறைந்த அந்த எண்ணின் பெயருக்கு சொந்தக்காரி மீனா, தேவகியின் தோழி. உன்னை கண்டனி முதல் முறை. இதுவரை 13 அத்தியாயங்கள் ஒளி வடிவத்தில் இருக்கிறது. அடுத்த அத்தியாயங்கள் அடுத்த ஒளி வடிவத்தில் கேட்டு மகிழுங்கள். இந்த கதையும் இந்த குரலையும் தொடர்ந்து கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க.
கூடவே இந்த சூர்யாவையும் தேவகியை பத்தியும் கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.